போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு சென்டம் ஆப்பின் கனிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல என்ன செக்மெண்ட், என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இந்த ஒரு செக்மெண்ட் ஒரு இதை எடுத்து இன்னைக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், சமூக பொருளாதார பிரச்சனைகள். ஓகே, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப அதிகம். சமூக பொருளாதார பிரச்சனைகள்னா என்ன, மற்ற நாடுகளில் இது கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாடுகள்லையும் இருக்கும், ஆனால் ரொம்ப மினிமமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஜாதி சண்டை, மத சண்டை, இது மாதிரிலாம் வெளிநாடுகளில் நிறைய நாடுகளில் கிடையாது. ஏன்னா அங்கே ஒரே மதத்தை சேர்ந்தவங்க இது மாதிரி இருப்பாங்க. அடுத்து மக்கள் தொகை நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குற்ற செயல்கள், அடுத்து இந்த மூட நம்பிக்கைகள், இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இந்தியாவில் மட்டுமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் நம்ம இதில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு வல்லரசாக இல்லைன்னா பொருளாதாரத்தில் முன்னேற ஒரு பெரிய தடைக்கல்லாக வந்து பேரிகார்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளால அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் பயங்கர வந்து லாஸ் ஏற்படுது. நம்ம முன்னேற்றத்தை வந்து தடை செய்யுது. இப்போ உங்களுக்கு இதுல என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் டீட்டெயிலா புரியும். வாங்க இதுல இருந்து டெஃபினட்டா 1 or 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாங்க பாருங்க. வளர்ந்து வரும் நாடான இந்தியா தனது முன்னேற்றத்தை பல துறைகளிலும் பிரதிபலிக்கிறது. ஆனாலும் தேசிய நலன் பாதிக்கும் வகையில் ஒவ்வொரு நாளும் பல சமூக பிரச்சனைகள் ஆங்காங்கே நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இது இந்தியாவின் வளர்ச்சியை பின்னோக்கி இழுக்கிறது. ஓகே, இப்ப தெரியும் இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, நல்லா முன்னேறிட்டு வருது பொருளாதாரத்துல எல்லாத்துலயும். இருந்தாலும் ஒரு சில இந்த இது மாதிரி செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியை பின்னோக்கி இழுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியாவில் தான் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள். அதுதான் இங்க ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல முடியும். இப்போ வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த போது, இல்லை ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க சில பிரச்சனையெல்லாம். அந்த நரபலி கொடுக்கறதெல்லாம் கூட இருந்தது. ஆங்கிலேயர்கள் தான் அதெல்லாம் தடை பண்ணாங்க. அதுக்கும் வந்து பழங்குடியினர் வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. எங்க உரிமையில நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு. ஆங்கிலேயர்கள் வந்தது கூட ஒரு நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகளை வந்து பொறுத்தவரையும். ஓகே, இப்ப நியூஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம், டெய்லி ஏதோ ஒரு டாபிக், ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஏதோ ஒரு சம்பவம் வந்து இந்தியாவின் அந்த சொல்லுவாங்கல்ல மானத்தை வாங்குறாங்கப்பா அப்படின்னு, அந்த மாதிரி சம்பவம் இந்தியாவில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவாங்க, அவங்கள வந்து அவங்கள்ட்ட இருந்து பொருட்களை திருடுவது, இல்ல அவங்கள ரேப் பண்றது, இல்ல அவங்கள மர்டர் பண்றது, இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் இன்னைக்கு வந்து உலகம் வந்து கைக்குள்ள வந்துருச்சு. அடுத்த செகண்டே உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருது. இப்படியான பல சம்பவங்கள் வந்து டெய்லி நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதை தான் இங்க சொல்றாங்க. எனவே ஒவ்வொரு குடிமகனும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம், மேலும் அவற்றை ஆதரிக்காமலும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இவை நாட்டிற்கு பெரிய அச்சுறுத்தல்களாக உள்ளது. இப்போ ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் பாத்தீங்கன்னா இதுல பெரிய பங்கு இருக்கு. இப்போ அது சில பேர்லாம் அந்த வதந்தியெல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு வாட்ஸ்அப்ல எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த பார்த்தோன்னே நமக்கு தெரியும் அது உண்மையா பொய்யா, அந்த தகவல் வந்து யாரால வந்து திரிக்கப்பட்டது, யார் இதை இப்படி செஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். டக்குன்னு வாட்ஸ்அப்ல வர்றதெல்லாம் வந்து உண்மைன்னு நம்பிடக்கூடாது. இதனால பல பெரிய ஆபத்துகள்லாம் ஏற்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. கார்ல போயிருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்கு வட இந்தியாவிலலாம். அப்போ வந்து சாக்லேட் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அதை 4 பேர் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறான், அந்த குழந்தைய கடத்த போறான் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாங்க. கண்மூடித்தனமா அவங்க மேல தாக்குதல் நடத்தி சாகடிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை வந்து இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஓகே, அதெல்லாம் ஒரு சிட்டிசனா ஒரு குடிமகனா நம்ம இதுல எல்லாம் பங்கெடுத்துக்க கூடாது. வதந்தி பரப்புறது, இல்ல மத சண்டை, ஜாதி சண்டை ஏதாவதுன்னா முடிந்த அளவு உண்மையை மட்டுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சமூக பொருளாதார பிரச்சனைகள் பற்றிய அறிவு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நாட்டின் மேம்பாட்டிற்கும் உதவுகிறது. இந்த சோசியல் எக்கனாமிக் இந்த இஷ்யூஸ் தொடர்பா நமக்கு வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஏன்னா வந்து நம்மளும் அதை வந்து படிக்காதவங்க செய்யற மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவின் சமூக நிலை உலக நாடுடன் ஒப்பிடும்போது மிகவும் பின்தங்கி இருந்தது. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் மேலை நாட்டு கல்வி கற்றதன் விளைவாக பல மாற்றங்கள் தொடங்கியது. இக்காலமே சமூக விழிப்புணர்வு காலம் எனப்படும் அப்படிம்பாங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே சொல்லுவேன். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து
முதலாம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு இப்படியே வந்து அடுத்து முகல்ஸ் பீரியடு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஆங்கிலேயர்கள் வந்தது. இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருந்தது இந்தியாவின் இது. எல்லா வகை மூட நம்பிக்கை, இந்த ஜாதி சமய பிரச்சனைகள், சதி, இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதான் நரபலி, அப்புறம் வந்து பலதார திருமணம், குழந்தை திருமணம், இப்படி வந்து எல்லா இதுவும் இருந்தது. அததான் இங்க சொல்றாங்க. அப்போ வந்து மேலை நாட்டு கல்வி, ஆங்கிலேயர்கள் வந்து வந்தது பிறகு அவர்கள் இயற்றிய சட்டம், அப்புறம் ஆங்கில கல்வி கற்றது. அப்பதான் நம்ம மேலை நாடுகளும் டைரக்ட்டா இதாகும்போது, அவங்கலாம் அப்படி பண்ணும்போது நம்ம ஏன் இப்படி பண்றோம்? அப்ப நம்ம பண்றது தான் தப்பு அப்படின்னு நமக்கு அப்பதான் உணர ஆரம்பித்தார்கள். அதுவரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மதத்தின் பெயர்லயோ, இல்ல இந்த மனு தர்மத்துல இப்படி சொல்லியிருக்கு. நம்ம செய்யறது கரெக்ட்டு அப்படின்னு ரொம்ப நம்பி கான்ஃபிடென்ட்டா செஞ்சாங்க. செய்யற தப்பையே. ஓகே. அததான் இங்க சொல்றாங்க. சமூக சமய விழிப்புணர்வு காலம். நெறைய சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் தோன்றுனாங்க. அதனால இந்த மாற்றம் ஏற்பட்டது. ஓகேவா? அடுத்து பாருங்க. இப்ப சொன்னேன்ல, சமூக பொருளாதார பிரச்சனைகள் நம்ம எத பத்தி எல்லாம் படிக்க போறோம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா நீங்க பாருங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை பெருக்கம். இது இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு. உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். மக்கள் தொகை பெருக்கம் தான் வந்து உங்களுக்கு சுற்றுச்சூழல், சுகாதார சீர்கேடு எல்லாத்துக்கும் ரொம்ப காரணம். அன்எம்ப்ளாய்மென்ட் வேலை வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிலாம் இவ்வளோ பேரு ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கு ஒரு ஒரு வேக்கண்ட்டுக்கு 500 பேர், 1000 பேர் அப்ளை பண்ண காரணமே மக்கள் தொகை பெருக்கம் தான். உணவு உற்பத்தி, வேளாண்மையில பிரச்சனை, கலப்படம், அதிகமான குற்ற செயல்கள், ஏதோ ஒரு சர்வே எடுக்குறாங்க. மகிழ்ச்சியான நாடு, இப்படியெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு, இப்படிலாம் சர்வே எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்தியா 150க்கு மேல இருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மக்கள் தொகை பெருக்கம். ஓகே. அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்து பாருங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பின்மை. இது வந்து இந்தியாவுல ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இது எப்படி இன்டைரக்டா தேசத்தை பாதிக்கும்னா, வேலை இல்லாதவர்கள் வந்து சிலர் குற்ற செயல்களிலும், தீவிரவாத செயல்களிலும் வந்து மாறுறாங்க. நக்சலா போய் ஜாயின் பண்றது. இப்படியெல்லாம் சிலர் செய்யறது இன்னும் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை வந்து ஏற்படுத்துது. ஓகேவா? அன்எம்ப்ளாய்மெண்ட் அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து குழந்தை தொழிலாளர் பிரச்சனை. சைல்டு லேபர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ரொம்ப அதிகம். உலகிலேயே அதிக குழந்தை தொழிலாளர் இந்தியாவுல தான் இருக்காங்க. கைலாஷ் சத்யார்த்தி வந்து உங்களுக்கு தெரியும். பச்பன் பச்சாவோ அந்தோலன் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, அதான் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து 86,000 குழந்தைகள வந்து அவர் மீட்டெடுத்தார். சைல்டு லேபரா. எங்க எடுத்தாருன்னா, இப்படிதான் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு அங்க இங்கன்னு குழந்தைங்க வந்து நெறைய குழந்தைங்கள விட்டுர்றாங்க கவனிக்காம. ஓகே. ஏதோ ஒண்ணு சம்பாதிச்சு குடுத்தா போதும் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்காலமே பாதிக்கப்பட்டு, நாட்டின் எதிர்காலம் பாதிக்கப்படும். குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறவங்க சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தீயவர்களோட பழக்கம், பெற்றோர்கள் வளர்ப்பு இல்லாதனால, அவங்க பின்னால பெரிய குற்றவாளிகளா தான் மாறுவாங்க. ஓகேவா? அதனால இது வந்து மேலும் மேலும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா வறுமை. வறுமை அப்படின்னா தெரியும். உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன். உலகத்திலேயே வந்து அதிக ஏழைகள் உள்ள நாடு வந்து இந்தியா தான். 2011 சென்சஸ்லயே 22 கோடி ஏழைகள் இருந்தாங்க. அதாவது உலகின் மொத்த ஏழைகள்ல 35% இந்தியாவுல தான் இருக்காங்க அப்படின்னு சர்வே சொல்லுது. ஓகேவா? ஏழை, வறுமை, பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டிற்கு கீழே வசிப்பவர்கள். இப்படி வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த பசுமை புரட்சி, உணவு தானிய உற்பத்திக்கு பிறகு இது ஓரளவு குறைந்திருக்கு. ஆனா இன்னும் முழுமையாக இந்த வறுமை வந்து அ இந்தியாவிலிருந்து எராடிகேட் பண்ணல. அதுதான் ரொம்ப முக்கியம். சாரி. உடல் நலம் மற்றும் சுகாதாரம். இது பார்த்தீங்கன்னா, இதுவும் மக்கள் தொகையுடன் தொடர்புடையதுதான். உடல் நலம், சுகாதாரம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஓப்பன் டெஃபிகேஷன்பாங்க. கழிப்பறை பயன்படுத்தாம இருக்கிறது. ஓகே. போதுமான அளவு அ நீர் இல்லாம இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த ஆற்றங்கரை ஓரம், சாக்கடைகள் இது மாரி இடத்துல குடியிருக்கிறது. இதனால கொசு தொல்லை, தொற்று நோய்கள் இப்படி எல்லா பிரச்சனையும் இந்தியாவுல வந்து இருக்குது. ஓகே. உடல்நலம், சுகாதாரத்துல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். உங்களுக்கு தெரியும். ஒரு மருத்துவர் இத்தனை பேருக்கு இத்தனை மருத்துவர் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதுல கூட இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்கு. அனைவருக்கும் போதுமான மருத்துவ வசதி கிடைப்பதில்லை. அதனால உடல்நலம், சுகாதாரம் நமக்கு பெரிய வந்து மேஜர் இஷ்யூவா இருக்கு. அடுத்து ஊழல் மற்றும் கருப்பு பணம். இதுவும் நம்ம ஒரு ஒரு நாள் ஸ்பெஷல் கிளாஸ்ல வந்து பார்த்தோம். ஊழல் பத்தி நம்ம டீட்டெயிலா இதுல சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஊழல், கருப்பு பணம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் ஒரு செயலை செய்வதற்கு
ஒரு வெகுமதியாக, இல்ல அடிஷனலா ஒரு பொருளோ, பணமோ வேற எந்த வடிவத்தில் பெற்றாலும் அது வந்து ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. உங்களுக்கே தெரியும். ஸ்விஸ் பேங்க்ல வந்து அதிகமா பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள்ல இந்தியர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க. இப்படி வந்து ஊழல் அப்படிங்கிறது ஒரு அரசு இயந்திரத்தை செயல்பட விடாமலும், அ மக்களை பாதிக்கும் வகையிலும் இருக்கு. கருப்பு பணம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கணக்கில் வராத பணம். அடுத்து பினாமி முறையில பணத்தை இது இது பண்றது. இப்படி வந்து ஊழல் தடுப்பு சட்டங்கள், அடுத்து பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படின்னு நெறைய சட்டங்கள் இயற்றப்பட்டாலும், ஊழல் இன்று வரை இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எழுத்தறிவின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி சம்மந்தப்பட்டது. எழுத்தறிவின்மை வந்து இது ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டாலும், இன்னும் அ வளர்ந்த நாடுகள் போல, இப்ப சுவிட்சர்லாந்து அங்கலாம் பார்த்தீங்கன்னா, 99, 100% வந்து எஜுகேட்டட் பெர்சனா இருக்காங்க. நம்ம நாட்ல வந்து 2011 சென்சஸ் படி 74.04% தான் கல்வி அறிவு பெற்றவர்கள். இப்ப மேபி 80 கிட்ட வந்திருக்கும். இருந்தாலும் இது பத்தாது. ஓகேவா? அதுதான் வந்து கல்வி அறிவும்பாங்க. கல்வி அறிவுனா ஒண்ணும் இது கிடையாது. ஏதோ ஒரு மொழி, அதாவது தாய்மொழியை எழுதவோ, படிக்கவோ, அதை புரிந்து கொண்டால் அது போதும். இதுதான் கல்வி அறிவுங்கிறாங்க. நீங்க வந்து 5த் வரையும் படிச்சிருந்தா தான் கல்வி அறிவு பெற்றவர். 10த் வரையும் படிச்சிருந்தா தான் கல்வி அறிவு பெற்றவர்ன்னு எந்த ஒரு ஸ்கேலுமே கிடையாது. நீங்க ஸ்கூலே போகலனாலும் பரவால்ல. உங்களுடைய தாய்மொழியை எழுத, படிக்க, புரிந்து கொள்ள திறன் இருந்தா அவர் கல்வி அறிவு பெற்றவர் ஆவார். அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஓகேவா? அதனால இதுதான் படிச்சிருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஓகே. இப்படி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனால தான் நான் ஸ்பீடா போறேன். ஒவ்வொன்னா நம்ம இத வந்து பார்க்க போறோம். பெண்களுக்கு அதிகாரமின்மை. அது வந்து இந்தியாவுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த காலம் மாரி இல்ல அப்படின்னாலும், இன்னும் ஒரு 50க்கு 50 அப்படின்னு பார்லிமென்ட்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இல்ல உள்ளாட்சி துறையில இன்னும் செய்ய முடியல. 33%க்கே இன்னும் பண்ண முடியல நம்மளால. அப்ப எப்படி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு? அரசு வேலைகள்ல மட்டும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற டாபிக்கும் பார்க்க வேண்டியதா இருக்கு. விமன் எம்பவர்மென்ட்டும் இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ண வேண்டியிருக்கு. வெளிநாடுகள் அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மனித உரிமை மீறல்கள். ஹியூமன் ரைட் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல அங்கங்க நியூஸ்ல நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனிதர்களை வந்து விலங்கு போல அடித்து துன்புறுத்துவது, காயப்படுத்துவது, உயிருடன் எரித்துக் கொல்வது, இப்ப மணிப்பூர்ல நடந்த சம்பவங்கள், இந்த மாதிரி மனித உரிமை மீறல் சம்பவங்கள் வந்து இன்றளவும் தொடர்வது ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மனித உரிமையை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து பாரபட்சம் அப்படிம்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிமினேஷன். இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில திறமையான ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வேலையை வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற பேர்ல மினிஸ்டருக்கு ரிலேஷன், சொந்தக்காரங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி பார்த்து ஒரு வேலைய குடுக்குறது தான் பாரபட்சம் அப்படிம்பாங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வுகள் வந்துருச்சு எல்லா துறைக்கும். அதனால போட்டித் தேர்வு எழுதி போறாங்க. இன்னும் ஒரு சில வேலைகள் வந்து நியமன அடிப்படையில நியமிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த பாரபட்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதான் இங்க சொல்றாங்க. இது பாலின சமத்துவம். செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு பார்க்குறது தான் பாலின சமத்துவம். அதுலயும் கூட இந்தியா பின்தங்கி இருக்கு. பாலின சமத்துவத்துல பின்தங்கினா அதுல ஏதோ குறைபாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா பாலின சமத்துவம் மேபி ஈக்குவலா இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எங்கெல்லாம் வந்து பெண் குழந்தைகளை வந்து சாகடிப்பது, இது போன்ற இதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல செய்றாங்க. அங்க மட்டும் அந்த செக்ஸ் ரேஷியோ குறையுது. ஓகேவா? அது மக்கள் தொகை கணக்கெடுப்புல தனியா அந்த ஸ்டேட் மட்டும் தெரியுது. ஹரியானால ராஜபுத்திரர்கள் இது மாரி செய்வாங்க. ஹரியானா தான் லாஸ்ட்ல இருக்கு செக்ஸ் ரேஷியோல. ஓகேவா? இப்ப கேரளாலாம் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கு. கேரளா, பாண்டிச்சேரி எல்லாம் பாலின விகிதத்துல டாப்ல இருக்கு. தமிழ்நாடு கூட ஓரளவு ஆவரேஜா பரவால்ல. ஒரு சில மாநிலங்கள்ல இந்த பாலின விகிதமும் பிரச்சனையா இருக்கு. அடுத்து பாருங்க. இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் அப்படிம்பாங்க. ஒரு நாட்டில் வசிப்போருக்கு அந்த நாட்டுப்பற்று தானாகவே இருக்கும் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுப்பற்றுக்கு தீங்கு விளைவிக்கிற மாரி சில செயல்களை செய்வது, அடுத்து தேசிய கொடியை வந்து எரிப்பது, அவமதிப்பது, அத வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறது. இந்த மாரி சம்பவங்களும் இந்தியாவுல நடந்துகிட்டு இருக்கு. அது மாரி செய்றவங்க தீவிரவாதிகள் போன்ற தேச துரோக சக்திகளுக்கு துணையாக இருப்பாங்க. அதுவும் நாட்டுக்கு வந்து ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வரதட்சணை கொடுமை. இந்த பிரச்சனை வந்து 1961ல வரதட்சணை தடுப்பு சட்டத்துக்கு பிறகு நெறைய குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சில சம்பவங்கள் மட்டும் அப்பப்ப வரதட்சணை கொடுமை நடக்கிறத பார்க்க முடியுது. இது பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமையா பார்க்குறாங்க. அடுத்து குடும்ப வன்முறை சட்டம் அப்படிம்பாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இந்த சட்டம் 2005ல வந்துச்சு. குடும்ப வன்முறை. குடும்ப வன்முறை அப்படின்னா வந்து பெண்களுக்கு வந்து குடும்பத்தினர்
மேரேஜ் ஆகி போகிற இடத்துல இருந்து சில இடத்துல வன்முறை, பாலியல் தொல்லைகள், இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் தான் கொடுப்பாங்க. அதுதான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிம்பாங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது குடும்ப வன்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதுக்கு வந்து சட்டம் இருக்கு. அடுத்து மத கலவரம், வகுப்புவாதம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்தியாவில் இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பல இனங்கள், பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு வில்லியம் ஆர்த்தூர் ஸ்மித்தே இந்தியாவை சொல்லியிருக்காரு. பல மதங்கள் இருக்கு, பல மதங்கள் இந்தியாவிலும் உருவாயிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி அப்படிங்கிற சில மதத்தினரை தாக்குவது, இது வதந்தி பரப்புவது, இது இந்தியாவில் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால உங்களுக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போம். பிச்சை எடுத்தல், இதுவும் இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பிச்சைக்காரர்கள் வந்து எங்க பார்த்தாலும் பொது இடங்கள்ல இதெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ உலகின் பல நாடுகள்ல வந்து பிச்சைக்காரர்கள் கிடையாது. சில பின்தங்கிய நாடுகள்ல அதிகமான அளவு இருக்காங்க. அதுல இந்தியாவிலும் இருக்காங்க. இவங்களுக்காக நிறைய மறுவாழ்வு திட்டங்கள் இப்பெல்லாம் நிறைய கொண்டுட்டு வந்தாலும் அது அந்த அளவு அவர்கள் வரை சென்று சேர்கிறதா அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அடுத்து பயங்கரவாதம். பயங்கரவாதம் அப்படிங்கிறது அதான், ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு ஒரு காரணத்துக்காக இந்த நக்சல், இந்தியாவில் மட்டும் தீவிரவாத குரூப் நிறைய இருக்கு. எல்டிடி, எல்டிடி வந்து ஸ்ரீலங்கா, அது நமக்கு கிடையாது. அஸ்ஸாமில் வந்து உல்ஃபா, ஜேஎன்கேல வந்து லக்ஸரி தொய்ஃபா, அது மாதிரிலாம் நிறைய தீவிரவாத குரூப் வந்து நிறைய இருக்கு. இந்தியாவில் 20-30 குரூப் இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தல். இதனால தான் இந்தியா வந்து பட்ஜெட்ல ஒவ்வொரு வருடமும் பல ஆயிரம் கோடி இராணுவத்துக்கு எக்ஸ்ட்ரா செலவிட வேண்டியதா இருக்கு. நிறைய உயிர் பலியும் நமக்கு போகுது இந்த பயங்கரவாதத்துல. மும்பை தாக்குதல், இது மாதிரி சில தாக்குதல்னாலும் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. பெண் சிசு கொலை, இன்ஃபண்ட் அந்த இன்ஃபண்டிசைடு அப்படிம்பாங்க, பெண் சிசு கொலை ஓரளவு குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பாலின விகிதம் வந்து குறையுது. பெண் சிசு கொலைக்காக தான் இப்போ போன கிளாஸ்ல கூட சொன்னாங்கல்ல, அந்த திட்டம், கிரேடல் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டம் 1992ல ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதெல்லாம் அந்த பெண் சிசு கொலை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஏன்னா ஆண் குழந்தையை வந்து குடும்பத்தின் சொத்தா நினைக்கிறது, பெண் குழந்தையை குடும்பத்தின் பாரமா நினைக்கிறது. திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் குழந்தையை வந்து குப்பை தொட்டியில அங்கங்க வீசிட்டு போனாங்க. அது மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகளை வந்து தொட்டில் அரசு தத்தெடுத்து அரசே வளர்ப்பது தான் அந்த திட்டம். ஓகேவா? அடுத்து பாருங்க, மது மற்றும் போதைப் பொருட்கள். இந்தியாவுக்கு அடுத்த மிகப்பெரிய ஹெட்டாக்கா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மது, போதைப் பொருள். இதற்காக ஒரு சில போதைப் பொருட்கள், பீடி, சிகரெட், இது மட்டும் விற்பனைக்கு அரசு வந்து அதிக வரி விதித்து விற்பனை செய்யுது. சில தடை செய்யப்பட்ட பொருட்களையும் சட்டவிரோதமாக கொண்டு வந்து விற்பதெல்லாம், அந்த கஞ்சா போன்ற பொருட்கள்லாம் அது இந்தியாவில் வந்து அதிகமா இருக்கு. இது இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக்குறதுனால இது இது தொடர்பான சட்டங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, மளிகை கடையில கூட சில பொருட்கள்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் ரைடு வருவாங்க, பார்த்துருப்பீங்க. இது இது தொடர்பான எல்லாமே நம்ம பார்க்குறோம். அடுத்து கடத்தல் மற்றும் குற்றங்கள். கடத்தல் அப்படின்னா விலை மதிக்க முடியாத பொருட்களை வந்து அரசாங்கம் தெரியாம கடத்துறது. மனித கடத்தலும் இதுல இருக்கு. நீங்க மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, குழந்தைகள், பெண்களை கடத்துவது. அது இன்னும் வந்து இந்தியாவுல நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அது வந்து அது ஒரு பிரச்சனை. அடுத்து வந்து சிறுபான்மையினர் பிரச்சனை. அதான் மைனாரிட்டி அப்படிம்பாங்க. ஒரு ஏரியால வந்து மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து தாக்குவது, அவங்கள அச்சுறுத்தி வைத்திருப்பது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாலியல் பிரச்சனைகள். இது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட டெல்லியில மட்டுமே 20 பேருக்கு மேல பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. நிறைய பாலியல் தொல்லை பிரச்சனைகள் வெளியே வர்றதில்ல. ஒரு சில மட்டுமே நீதிமன்றம் வரை வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனை வந்து இந்தியாவில் நிறைய இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பல் கொலைகள். இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். லைன்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. கும்பல் கொலைகள்னா என்னன்னா, வட மாநிலங்கள்ல அதிகம் நடக்குது. நம்ம சைடுல கொஞ்சம் கம்மி தான். எப்படின்னா, கும்பலா சேர்ந்து ஒருவரை வந்து கொலை செய்வது. ஏன் செய்வாங்க? என்ன என்ன காரணம்னு எதுவுமே தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து ரோட்ல பெ வெ வெளி வெளியூர்லேருந்து வருவாரு. இதான் அந்த ஒரு குழந்தைகிட்ட சாக்லேட் குடுக்கறது, பாத கேட்கறது, ஏதாவது கேட்பாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை கடத்துறவன் வந்துட்டான் அப்படின்ட்டு 10 பேர் போய் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க திரும்பி அடி வாங்குறவன் என்ன பண்ணுவான்? திருப்பி அட்டாக் பண்ணுவான். இல்ல தப்பிக்க பார்ப்பான். அந்த நேரத்துல வந்து எல்லாம் அ வ கத்தி ஊரையே கூப்பிட்டு சேர்ந்து அடுத்த வாரத்த பேச விடாம அவங்கள அடிச்சு அங்கேயே கொன்றுவாங்க. இது வட மாநிலங்கள்ல நெறைய நடக்குது. அதுல ஒரு கூட்டத்துல யாராவது படிச்சவங்க இருந்து, "ஏன் அடிக்கிறீங்க? என்ன பண்ணாங்கன்னு?" யாருமே கேட்க மாட்டாங்க.
கண்மூடித்தனமா எல்லாம் போட்டு அடிப்பாங்க. இதுதான் கும்பல் கொலைகள் அப்படிம்பாங்க. இது மாரி நெறைய அப்பாவிகள் இந்த கும்பல் கொலையினால இறந்து போயிருக்காங்க. அதாவது நல்லவங்க ரோட்ல போம்போது, ஏதோ ஒரு வெளியூர் வழியா போம்போது, இல்ல ராத்திரி நேரத்துல ஒரு ஊர கிராஸ் பண்ணி போம்போது வண்டி ரிப்பேர் ஆயி நின்றுப்பாங்க. எதுக்கு நிக்கிறாங்க என்னான்னே கேட்க மாட்டாங்க. டக்குன்னு வந்து ஒரு 4 பேரு போதையில இருக்கிற அந்த லோக்கல் பசங்க ஏதாவது இது பிரச்சனைய பண்ணிவிட்டு, இது மாரி பண்ணிருவாங்க. கும்பல் கொலை பண்ணிருவாங்க. ஓகே. கொடுத்த காச வாங்க போன ஒருத்தர வந்து ஒரு ஊர்ல அப்படிதான் அடிச்சு கொன்னாங்க. இது மாரிலாம் நெறைய பிரச்சனை இருக்கு. இதான் கும்பல் கொலைகள்ம்பாங்க. அடுத்து கௌரவ கொலைகள். ஹானரி கில்லிங் இல்ல ஹானரி மர்டர் அப்படிம்பாங்க. கௌரவ கொலைகள்னா என்னன்னா, ஒரு பெண் குழந்தைகள் அதிகமா பெண் குழந்தைகள் தான் சாரி. குடும்பத்தின் அந்த கௌரவம் பாதிக்கப்படுது. ஒரு தன்னுடைய ஜாதியிலிருந்து தாழ்ந்த ஜாதி ஒரு பையனையோ, பெண்ணையோ விரும்பும்போது, அந்த குடும்பத்தோட கௌரவம் பாதிக்கப்படுதுன்னா, அந்த குழந்தையை வந்து பெண் குழந்தையை வீட்டிலேயே வைத்து விஷம் கொடுத்து, இல்ல அ ஹேங்கிங் பண்றது, இப்படி சாகடிச்சுருவாங்க. இதெல்லாம் இந்தியாவுல முன்ன ரொம்ப அதிகமா நடந்துச்சு. இப்போ ஓரளவு குறைஞ்சிருச்சு. இததான் கௌரவ கொலைகள் அப்படிம்பாங்க. இது சம்மந்தப்பட்ட நெறைய வழக்குகள் நடந்து தண்டனையும் குடுத்துருக்காங்க. நியூஸ்லலாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு அது மாரி பிரச்சனை. ரயில்வே ட்ராக்ல கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. இப்படிலாம் செய்றாங்க. இன்றளவும் சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இததான் கௌரவ கொலைகள் அப்படிம்பாங்க. கொத்தடிமை முறை பாண்டட் லேபர் சிஸ்டம் இத நான் சொல்லியிருக்கேன். நம்ம அரசியலமைப்பிலே பார்த்தீங்கன்னா, 23 அண்ட் 24 சரத்துல வந்து இந்த கொத்தடிமை முறை வந்து சொல்லியிருக்காங்க. ஆ மனித சுரண்டலுக்கு எதிரான முறை. கொத்தடிமை முறை அப்படின்னா, இன்னும் கூட நியூஸ்ல நெறைய பேர பிடிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தையே வந்து கொத்தடிமையாக வைத்து, தொடர்ந்து அந்த குடும்பத்தை வந்து வேலை வாங்குவது. அவங்களுக்கு சம்பளம், சாப்பாடு சாப்பாடு குடுப்பாங்க. சம்பளம்னு எதுவுமே குடுக்க மாட்டாங்க. கொத்தடிமையா பிடிச்சு வச்சிருப்பாங்க. முன்னலாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப குறைஞ்சிருச்சு. ஆனா ஒரு சில சம்பவங்கள் வந்து அங்கங்க நடக்குது. வருவாய்த்துறை கோட்டாட்சியர் ஆர்டிஓ தான் அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு பனிஷ்மென்ட்டும் குடுப்பாங்க. அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுவாங்க. ஓகேவா? இது மாரி பிரச்சனைகள் நெறைய இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கைகளும் இன்னும் இந்தியாவுல நெறையா இருக்குங்க. மத்த நாடுகள்லலாம் அவ்வளோ கிடையாது. இந்தியாவுல ரொம்ப அதிகம். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையை கொன்று நரபலி குடுத்தா தங்கம் கிடைக்கும். அப்படி இப்படிலாம் நெறைய மூட நம்பிக்கையான செயல்கள். மந்திரவாதி, பில்லி சூனியம், இப்படிலாம் நெறைய சொல்லுவாங்கல்ல. இந்த இத வந்து இந்தியாவுல இன்னும் நெறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? செய்வினை வைக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. இது போன்ற மூட நம்பிக்கைகள் இந்தியாவுல அதிகமா இருக்கு. சமூக ஊடக வதந்திகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா எல்லாம் ரொம்ப அ நூக் அண்ட் கார்னர் போயிருச்சு. இதுல வந்து வதந்திகள வந்து அதிகமா பரப்புறாங்க. இதனால அதிகமாக அப்பாவிகள் பாதிக்கப்படுவாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த வதந்தி அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து வன்முறைகள். நெறைய வன்முறைகள், போராட்டம் இதெல்லாம் இந்தியால டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அரசியல் காரணம், ஏதோ ஒரு இதுல பின்புலத்துல இப்படி ஒரு செயல செய்வாங்க. இதனால என்ன ஆகும்னா, அரசு சொத்துக்கள் பாதிக்கப்பட்டு, அதுல போலீஸ் டியூட்டி இன்வால்வ் ஆகுறது. இப்படி மத்த வேலைய செய்ய வேண்டியவங்க இதுல டைவர்ட் ஆயிருவாங்க. இப்படி வந்து இது இந்தியாவுக்கு வந்து பெரிய ஹெட்டேக்கா இருக்கிறது இந்த வன்முறைகள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அகதிகள் இடப்பெயர்வு. அகதிகளா இப்ப இலங்கையிலேருந்து, நேபாள்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வருவது, அவர்களுக்கு முகாம் போட்டு உணவு கொடுப்பது. இப்படி வந்து நெறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. இதனால இந்தியாவின் மக்கள் தொகையும் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லலாம் அதனால தான் இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னே ஒண்ணு ஆரம்பிச்சு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு ரெஜிஸ்ட்ரே வச்சிருக்காங்க. ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்க நெறைய பேரு குடியேறி, இப்ப மக்கள் தொகை அதிகமாச்சு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள்னா பிறப்பு வீதம், இறப்பு வீதம், இடப்பெயர்ச்சி. இதான் அந்த இடப்பெயர்ச்சி. இப்போ ஒரு நாட்டு மக்கள் வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளேயே இடம்பெயர்ந்தாங்கன்னா, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இங்க அசாம்ல இருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்தானா, அது பெரிய பிரச்சனை இல்ல. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க அகதிகளா வந்து இங்க சிட்டிசன்ஷிப்பா மாறும்போது, மக்கள் தொகை வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும். அடுத்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். இந்தியா இருக்கிற இதுல இந்த என்வைரன்மென்ட் பொல்யூஷன் இது சம்மந்தமா நம்ம பெருசா கேர் பண்றதே கிடையாது. இது ரொம்ப ஆபத்தானது. ஓகே. சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்து நீர், நிலம் எல்லாத்தையும் மாசுபடுத்தி மக்களுக்கு நோயை வரவழைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேரிடர்கள் ஏற்படவும் வழிவகுக்கும். ரொம்ப ஆபத்தான ஒரு இஷ்யூ. வளர்ந்த நாடுகள் போல சுற்றுச்சூழல் அந்த இஷ்யூஸ் வந்து நம்ம பெருசா கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஓகேவா? பாலித்தீன் பேப்பர் பயன்படுத்துறது, இப்படி எதையுமே நம்ம இது பண்றது கிடையாது. இது இந்தியாவுக்கு வந்து பெரிய பிரச்சனை. தற்கொலைகள். தற்கொலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விவசாயிகள், போட்டித் தேர்வு யாரு வேணாலும் பண்ணிக்குவாங்க. இதுவும் இந்தியால வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. இவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் குடுப்பாங்க. தற்கொலை வந்து எதற்கும் தீர்வாகாது அப்படின்லாம் குடுக்குறாங்க. இருந்தாலும் மாணவர்கள் இது மாரி தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு பெரிய சமூக பிரச்சனையா இருக்கு. ஒற்றுமையின்மை அப்படிம்பாங்க. ஒற்றுமையின்மைனா
அதான் ஒரு நாட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ளவங்க இவங்களுக்கு வந்து ஒற்றுமை இருக்காது. இதனால என்ன ஆகும்னா, சில சில பிரச்சனைகள் இவங்கள ஈஸியா டிவைட் பண்ணி பிரச்சனைய பெருசா ஆக்கிருவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையும் இந்தியாவுல இருக்கு. பிராந்திய வேறுபாடுகள் அப்படிம்பாங்க. இந்தியாவுல சில இடம் பார்த்தீங்கன்னா, நல்லா வளர்ச்சி அடைந்த நல்ல இடமா இருக்கும். சில இடங்கள் ஒதுக்கப்பட்ட ஏரியா மாரி இருக்கும். இந்த பிராந்திய வேறுபாடுகளே குற்ற செயல்களை அதிகரிக்க காரணமா இருக்கும். ஓகே. இப்படி வந்து இந்தியாவுல பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுல முக்கியமானது மட்டும் தான் இதுல சொல்லியிருக்கோம். இதுல நம்ம எக்ஸாம்ல என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிற முக்கியமான டாபிக் எடுத்து, அதுல என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மக்கள் தொகை பெருக்கம். நீங்க பார்த்தீங்க. இந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது, நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு, நம்ம இதுக்கு வந்து எப்படி ஒரு பெரிய பின்னடைவா இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். மக்கள் தொகையை பொறுத்தவரைக்கும் இதுல நன்மை, தீமை 2மே இருக்கு. நன்மையை விட தீமை அதிகமா இருக்கு. நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வளம். இந்தியாவுல மக்கள் தொகை அதிகமா இருக்கறனால, இளைஞர்கள் அதிகமா இருப்பதனால, வெளிநாட்டுல வேலை செய்து பணம் ஈட்டுறாங்க. இது மாரி மனித வளம் வந்து இந்தியாவுல கிடைக்குது. இது மாரி ஒரு சில நன்மைகள் இருந்தாலும், தீமைகள் வந்து ரொம்ப அதிகம். அததான் நம்ம இதுல பார்க்க போறோம். மக்கள் தொகை தீர்மானிக்கும் காரணிகள் அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிறப்பு வீதம், இறப்பு வீதம், இடப்பெயர்ச்சி, வறுமை இப்படியெல்லாம் ஆப்ஷன்ல குடுத்துருவாங்க. இதுல வந்து மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணி அல்லாதது எதுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும் பிறப்பு வீதம் வந்து மக்கள் தொகையை தீர்மானிக்கும். ஓகே. 1000 பேருக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறது தீர்மானிக்கும். அதிக பிறப்பு வீதம் அதிகமா இருந்தா மக்கள் தொகை அதிகரிக்கும். மாரி இறப்பு வீதம் கம்மியா இருந்தாலும் மக்கள் தொகை அதிகரிக்கும். இறப்பு வீதம் அதிகமா இருந்தா மக்கள் தொகை குறையும். இறப்பு வீதம் குறைவாக இருந்தா மக்கள் தொகை அதிகரிக்கும். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்பதான் சொன்னேன். இடப்பெயர்ச்சிங்கிறது மக்கள் தொகையை கண்டிப்பா அதிகரிக்கும். வறுமை அப்படிங்கிறது மக்கள் தொகையை பாதிக்கும்னா பாதிக்காது. ஏன்னா வறுமையா இருந்தா கம்மியா குழந்தை பெத்துக்குவாங்க அப்படிலாம் எந்த கேரண்டியும் கிடையாது. குழந்தை வந்து அதிகமா தான் பெத்துக்கிறாங்க. அதனால இது 3ம் தான் மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள். அடுத்து இளம் வயது திருமணங்கள். அதுவும் வந்து மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ரொம்ப காரணமா இருக்கு. உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, 25, 30 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணும்போது, இந்தியாவுல வந்து 18, 19 வயதுல திருமணம் செய்றது ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. யுபி, பீகார் இந்த பக்கம்லாம். இதனால பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைகள் வந்து எண்ணிக்கை 5 அல்லது 6 குழந்தைகள் வரை பெத்துக்கிறாங்க. இது மக்கள் தொகைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த இளம் வயது திருமணங்களுக்காக தான் உங்களுக்கு சாரதா சட்டம், அதாவது குழந்தை திருமண தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1929ல வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு, அது திருத்தமும் செய்யப்பட்டிருக்கு. ஓகே. 18 வயது பெண், ஆணுக்கு வந்து 21 வயது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வயதெல்லாம் தீர்மானிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த இளம் வயது திருமணங்கள் நெறைய நடக்குது. இந்த கொரோனால கூட நடந்திருக்கு. 10, 9, 8 சைல்டு கேருக்கு கூட நீங்க இத ஃபோன் பண்ணி சொன்னா, அந்த இளம் வயது திருமணத்தை தடுத்து நிறுத்தலாம். அதுல வந்து போக்சோ சட்டம் அவங்க மேல பாய்ஞ்சிரும். ஓகேவா? போக்சோ சட்டம் 2012 அவங்க அவங்க மேல பிரச்சனை எடுப்பாங்க. ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 18 வயது நிறைவடையாத ஆண், பெண் 2 பேருமே குழந்தைகள் தான். சில கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆ பள்ளி மாணவன் 17 வயது மாணவன், ஆ பெண் பார்த்தீங்கன்னா 25 வயது பள்ளி ஆசிரியை. இது மாரிலாம் வந்து ஓடிர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சட்டம் வந்து யார் மேல பாயும்னா, 18 வயது தாண்டியவங்க தான் குற்றவாளியாக சொல்லப்படுவாங்க. நீ வந்து குழந்தை அவங்க தான் என்னைய அழைச்சிட்டு போனாங்கன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இப்படி இந்த போக்சோ சட்டத்துல குற்றவாளி யார் அப்படிங்கிறத வயது தான் தீர்மானிக்கும். ஓகேவா? இந்த மாரி சம்பவங்கள்லாம் நெறைய நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, படிப்பறிவின்மையும் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு பெரிய காரணமா இருக்கு. ஓகே. படிக்காத மக்கள் தான் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஆ நெறைய குழந்தைகள வந்து பெத்துக்கிறாங்க. ஓகேவா? கல்வி அறிவு இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து தெரியும். அ எதிர்காலத்த பத்தி யோசிப்பாங்க. குழந்தைங்க ஃபியூச்சர பத்தி. குடும்ப கட்டுப்பாடு முறை பத்தி ஓரளவு ஐடியா இருக்கும். படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கைகளை நம்பிட்டு, சாமி கிட்ட வேண்டுனேன். நான் வந்து ஜோசியம் பார்த்தேன். எனக்கு அடுத்து ஆம்பள புள்ளன்னு தான் சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து அடுத்த குழந்தைய பெத்துக்கிறேன். இப்படியே வந்து 3 குழந்தை, 4 குழந்தை, பெண் குழந்தை இப்படியே வந்து பிரச்சனையாகும். ஓகேவா? அதனால படிப்பறிவின்மையும் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஒரு காரணம். சமூக பழக்கவழக்கங்கள். சில இதுல பார்த்தீங்கன்னா, அந்த சமூக பழக்கவழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில அதிகமாக ஆண் குழந்தை இருக்கணும். அப்பதான் ஊர்ல பயப்படுவாங்க. இப்படியெல்லாம் சில பேரு சொல்லி, அவங்கள உசுப்பேத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கள நெறைய பெத்துக்க வைப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஆண் குழந்தை மோகம். சில சமூகத்திலாம் பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஆண் குழந்தை தான் குடும்பத்தின் சொத்து.
பெண் குழந்தைங்கிறது வேற குடும்பத்துக்கு போறவங்க, சொத்த வந்து கரைக்க வந்தவங்க, இப்படியெல்லாம் வந்து ஒரு மோகம் இருக்கும். இன்னைக்கெல்லாம் நெறைய லைவா பார்க்குறாங்க. ஆண் குழந்தை தான் பெற்றோரை வந்து அடிச்சு விரட்டிர்றாங்க. பெண் குழந்தைகள் தான் பார்த்துக்கிறதா நெறைய பேரே சொல்றாங்க. ஓகேவா? அந்த ஒரு பிரச்சனை. அடுத்து வறுமை. வறுமை வந்து மக்கள் தொகையை அதிகரிக்கும். வறுமையா இருக்கிறவங்க 4, 5 குழந்தை பெத்துக்கிட்டா, எல்லா குழந்தையும் வேலைக்கு போய் நம்மள காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய குழந்தைகள பெத்துக்கிறாங்க. அடுத்து இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த மக்கள் தொகை பெருக்கம் வந்து பெரிய தடைக்கல்லாக இருக்கு. ஓகே. மக்கள் தொகை பத்தி நம்ம டீட்டெயிலா நெறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். ஓகே. இப்ப இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தோட நம்ம கம்பேர் பண்றோம். இதான் நான் இதிலேயே சொல்லியிருக்கேன். ஆ இந்திய உலகத்தின் மொத்த பரப்பளவுல இந்தியா எத்தனை சதவீதம்னா 2.42%. 100% தான் வேர்ல்டோட டோட்டல் ஏரியா அப்படின்னா, இந்தியாவோட பரப்பளவு வந்து 2.42%. எப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் இந்தியாவோட பரப்பளவு. 32,87,263 சதுர கிலோமீட்டர் இந்தியாவோட பரப்பளவு. 2.42% லேண்ட் நம்மள்ட்ட இருக்கு. ஆனால் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு தெரியுமா? உலக மக்கள் தொகையில இந்தியா வச்சிருக்கிறது 17.5. அதான் 6ல் 1 பங்கு நம்ம வச்சிருக்கோம். பரப்பளவு வச்சிருக்கிறது 2.4%. அப்ப மக்கள் தொகை எவ்வளவு வச்சிருக்கலாம்? ஒரு 5% வரையும் வச்சிருக்கலாம். ஆனா நம்ம வச்சிருக்கிறது 17.5%. இததான் என்ன சொல்லுவாங்கன்னா, உலகில் 6ல் ஒருவர் இந்தியர் அப்படிம்பாங்க. உலகத்துல 6ல் ஒருவர் இந்தியர். இப்ப இந்தியாவோட மக்கள் தொகை இன்னைக்கு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடுனா இந்தியா தான். 141 கோடிக்கு மேல மக்கள் தொகை வந்து அதிகமாயிருச்சு. ஓகே. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் 2021ல எடுத்தது. அது முழுமையா எடுக்கல. கொரோனா வந்ததுனால. உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல வந்து நம்ம சீனாவையும் வந்து பின்னுக்கு தள்ளிட்டோம் மக்கள் தொகையில. ஓகேவா? அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் சில மாநிலங்கள் வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கு. அது இந்தியாவின் வளர்ச்சியையே பின்னோக்கி இழுக்குது உங்களுக்கு தெரியும். அததான் பிமாரு ஸ்டேட்ம்பாங்க. பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த 4 மாநிலங்கள் வந்து பிமாரு. அதாவது ஹிந்தியில என்ன மீனிங்னா சிக் ஸ்டேட் நோயாளி மாநிலங்கள் இந்தியாவுக்கு. அதிக மக்கள் தொகையை வச்சிருக்காங்க. இந்த 4 மாநிலங்கள் மட்டுமே. ஓகே. அதான் இன்னும் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா மக்கள் தொகை வந்து அமெரிக்காவின் மக்கள் தொகையை விட அதிகம். இப்படியெல்லாம் கம்பேர் பண்றாங்க. அதனால தான் நம்ம தலா வருமானம் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. மொத்த நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. அதுதான் வந்து தலா வருமானத்தை கணக்கிடும். இப்ப 141 கோடி அப்படிங்கிறது உலகின் கிட்டத்தட்ட 50, 60 நாடுகளின் மக்கள் தொகையை வந்து நம்ம இந்தியாவுல மட்டுமே வச்சிருக்கோம். அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இததான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ், தற்கால ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் அந்த வீல் சேர்ல இருப்பார்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 100 வருடங்களில் இந்த பூமி வாழ தகுதியற்றதாக மாறிவிடும். அதற்குள் மனிதன் ஒரு புதிய கோளை கண்டுபிடித்து குடியேற வேண்டும் அப்படிங்கிறாரு. அவர் சொன்னது வந்து 100% கரெக்ட். ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் வாய் பேச முடியாது. தசைகள் மூலம் அசைவுல தான் அவர் புக்கை எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இன்னும் 100 வருஷத்துல கண்டிப்பா அந்த பூமி வாழ தகுதியற்றதாக மாறிவிடும். ஏன்னா, அந்த பூமியோட ஃபியூச்சர பத்தி யாரும் நம்ம கன்சிடரே பண்றதில்ல. குப்பைகளையும், பிளாஸ்டிக் அது இத கொட்டி நீர்நிலைகள், கடல் எல்லாத்தையும் மாசுபடுத்திக்கிட்டு வர்றோம். இயற்கை சீற்றம் இப்படி வந்து பூமி வந்து கண்டிப்பா வாழ தகுதி இல்லாம பேரிடர்கள், குளோபல் வார்மிங் இப்படி நெறைய வந்து போர்கள் இது இல்லாம இயற்கை பேரிடர் இவ்வளவு நடக்கும்போது இப்ப உங்களுக்கு தெரியும் போர்கள், உக்ரைன், ரஷ்யா இப்படி வந்து பூமிய வந்து மனிதர்கள் வந்து வாழ தகுதி இல்லாத மாத்திருவாங்க. 100 வருஷத்துக்குள்ள வேற இடத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து மக்கள் தொகை பெருக்கத்தை எச்சரித்த பொருளியல் வல்லுனர் மால்தஸ். இத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மால்தஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார்னா, மக்கள் தொகை அப்படிங்கிறது பெருக்கல் விகிதத்திலும், உணவு உற்பத்தி என்பது கூட்டல் விகிதத்திலும் அதிகரிக்கிறது அப்படின்னு எச்சரித்திருப்பார். அது உண்மைதான். இப்ப இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, 1947 சுதந்திரம் அடையும் போதெல்லாம் நம்ம மக்கள் தொகை வந்து 35 கோடி அவ்வளவுதான் இருந்தது. ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வந்து கிட்டத்தட்ட ஒரு 141 கோடி. 4 மடங்கு கடந்த 100 ஆண்டுகளில் இந்தியாவின் மக்கள் தொகை 4 மடங்கு அதிகரித்துள்ளது. மக்கள் தொகை 4 மடங்கு அதிகரித்துள்ளது. பரப்பளவு ஒண்ணுமே அதிகரிக்கல. அதே பரப்பளவு தானே. பரப்பளவு எப்படி அதிகரிக்கும்? சரி. இதுதான் வந்து பெரிய பிரச்சனை. மக்கள் தொகை பாட்டுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வேளாண் நிலங்கள் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ உணவு உற்பத்தி என்ன பண்ணுவாங்க? அப்பதான் வந்து இந்த கலப்படம் அது மாரி தீய அந்த இதெல்லாம் அப்பதான் உள்ள வர்றது. பிரச்சனைகள்லாம். ஓகேவா? இதுதான் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மக்கள் தொகை. ஓகேவா? அடுத்து
இந்திய மக்கள் தொகை வந்து இந்த 100 வருஷத்துல 4 மடங்கு அதிகரித்துள்ளது. இன்னும் அதிகரிக்கும். என்ன என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் இந்தியா ஒரு ஆஸ்திரேலியாவை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சென்சஸ்க்கும் அடுத்த சென்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 20 கோடி அதிகமாயிருது. 2011 சென்சஸ்ல 121 குரோர்ஸ்னா, அ 2021ல அடுத்த 10 வருஷத்துல 141 20 கோடி. அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து எத்தனை கோடி அதிகரிக்கிறோம்? 2 கோடி நம்ம மக்கள் தொகையை அதிகரிக்கிறோம். ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகையே 1.3 குரோர்ஸ் தான். அதனால தான் ஒவ்வொரு வருடமும் இந்தியா ஒரு ஆஸ்திரேலியாவையே உற்பத்தி செய்கிறதுங்கிறாங்க. ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு கண்டம் பிளஸ் ஒரு நாடு. அந்த நாட்டோட மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையை நம்ம ஒரு ஒரு வருஷமும் உற்பத்தி பண்ணிடுறோம். ஓகே, இதெல்லாம் வந்து இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு வேகமா அதிகரிக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. அடுத்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி உங்களுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு ஒருக்கா எடுப்பாங்க. இது நம்ம பார்த்துருக்கோம். 1872ல மேய பிரபு முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாரு. அடுத்து வந்து 1881ல லார்டு ரிப்பன் எடுத்தாரு 2வது கணக்கெடுப்பு. அதுதான் முறையான கணக்கெடுப்பு அப்படிம்பாங்க. இப்படி 10 வருடங்களுக்கு ஒரு முறை இந்தியாவுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்து 1911, 1921 1921 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை பேக்ல போயிருந்துச்சு. மைனஸ் ஆயிருந்துச்சு. அதனால 1921 வந்து பெரும் பிளவு ஆண்டு அப்படிம்பாங்க. இந்திய மக்கள் தொகை வரலாற்றில் பெரும் பிளவு ஆண்டு, த கிரேட் டிவைட் இயர் என அழைக்கப்படுவது எதுன்னா 1921 அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து 1931, 1941, 1951ல ஓரளவு மக்கள் தொகை குறைஞ்சிருக்கும். அதனால சிறு பிளவு ஆண்டும்பாங்க. ஓகேவா? அடுத்து 1961லேருந்து 81 இந்த காலகட்டம் வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 40 கோடியா இருந்தது 80 கோடியா இந்த 20 வருஷத்துல தான் ஆயிருக்கும். ஓகேவா? இப்படி வந்து ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகை வந்து கணக்கு இந்தியாவில் எடுக்கப்படுகிறது. தற்போது ஓரளவு மக்கள் தொகை வளர்ச்சி குறைந்திருக்கு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அளவு குறையல. சீனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை வளர்ச்சிய அ நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓகேவா? இல்லன்னா அவங்க நேரம் 170 கோடி போயிருப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணாங்க. திரும்ப இப்ப அவங்களும் மக்கள் தொகையை அதிகரிக்கிறதுக்கான அ பிரச்சாரத்துல இறங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குடும்பத்துல 1 குழந்தை தான். 2 குழந்தை பெற்றா அரசு வேலையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, சீனாவுல வந்து மனித வளம் வந்து எல்லாம் வயதானவர்கள் அதிகமாயிட்டாங்க. இளைஞர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தால. அதனால திரும்ப அதை ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அதிக குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு என்கரேஜ் பண்றாங்க. இது இப்படியும் சில நாடுகள் பண்றாங்க. ஓகேவா? இந்தியாவை பொறுத்தவரை அந்த தேவையில்லை. இங்க இளைஞர் வளம் வந்து அதிகமாவே இருக்கு. ஓகே. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது இந்த புவியியல் பரப்புப்படி வேறுபடும் உங்களுக்கு. ஓகே. இப்ப மலை பிரதேசங்கள், பாலைவனங்கள் இங்க மக்கள் தொகை அடர்த்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். நல்ல சமவெளிகள், விவசாய நிலம் அதிகமா இருக்கு அப்படின்னா, நீர் வளம் அதிகமா இருந்தா மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கும். இதையும் வந்து கொஸ்டினா கேட்பாங்க. ஒரு சதுர கிலோமீட்டரில் எத்தனை பேர் வசிக்கிறாங்க? அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேவா? ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையே மக்கள் தொகை அடர்த்தி எனப்படும். இல்லன்னா வந்து ஒரு நாட்டின் மொத்த மக்கள் தொகை பை பரப்பளவு. இதுலயும் ஒரு நாட்டோட மக்கள் தொகை அடர்த்திய கணக்கிடலாம். இப்ப இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 382. ஓகேவா? தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி 555 555. இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தியோட தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி. இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. எந்த மாநிலத்துல எவ்வளவு மக்கள் தொகை அடர்த்தி? இப்ப அருணாச்சல் பிரதேஷ் தான் குறைவான அடர்த்தி. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான். இதே ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2. ஓகேவா? இப்ப பீகார்லாம் பார்த்தீங்கன்னா சதுர கிலோமீட்டருக்கு 1000 பேரு. டெல்லி எல்லாம் சதுர கிலோமீட்டருக்கு 10,000 பேர். ஏன்னா அடுக்குமாடி குடியிருப்பு. அதனால இந்த அடர்த்தியை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அதை பார்த்துங்க. அடுத்து இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, உலகின் முதல் மக்கள் நலத்திட்டத்தை செயல்படுத்திய நாடு அப்படின்னு கேட்பாங்க. மக்கள் நலத்திட்டம்னா என்னன்னா, குடும்ப கட்டுப்பாடு திட்டம். மக்கள் தொகையை குறைப்பதற்காக முதல் பிளான் போட்டதே இந்தியா தான். 1952ல. ஓகேவா? அதனால மக்கள் நலத்திட்டத்தை செயல்படுத்திய முதல் நாடு இந்தியா 1952. ஆனா இன்றளவு வரை மக்கள் தொகை நம்மளால கட்டுப்படுத்த முடியல. ஓகேவா? அதை தான் இங்க சொல்ல வராங்க. அடுத்து இந்த மக்கள் தொகை இதை பத்தின படிப்பை தான் டெமோகிராஃபி, மக்களியல் அல்லது மக்கள் தொகையியல் அப்படிம்பாங்க. இல்லைன்னா டெமோகிராஃபி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை பார்த்துங்க.
இந்த மக்கள் தொகையால நமக்கு என்னென்ன பின் விளைவுகள் அதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு உற்பத்தி. உங்களுக்கு தெரியும். இந்தியாவுல ஆல்ரெடி அதிக ஏழைகள், அதிக வறுமை பிரச்சனை இருக்கு. இதுல இப்படி தொடர்ந்து மக்கள் தொகை அதிகரிக்கும்போது உணவு உற்பத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்து வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மக்கள் தொகை அதிகமா இருந்தா அதுவும் அதிகரிக்கும். வறுமை அது மேலும் அதிகரிக்கும். குற்ற செயல்கள் இப்படி எல்லாமே வந்து அதிகரிக்கும். ஓகேவா? இதுதான் மக்கள் தொகை பெருக்கத்தோட விளைவுகள். இந்த அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தொகை இன்னும் அதிகரிக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும். பசி பட்டினியால மக்கள் இறந்த காலம்லாம் நெறைய இருக்கு. அடுத்து வந்து அந்த கொள்ளை நோய்கள்ம்பாங்கல்ல, அம்மை, பெரியம்மை வந்து பிளேக் வந்து இந்த நோய்கள்லாம் வந்து லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான மக்கள்லாம் இறந்திருக்காங்க. காலரா நோயெல்லாம் வந்து. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நோயெல்லாம் வந்து ஒரு நோயே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நெறைய மருந்து எல்லாம் வந்துருச்சு. சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்ப வந்து இந்த மாதிரி மக்கள் இறப்பது, அடுத்து உங்களுக்கே தெரியும்ல, போர்கள். இன்னைக்கு அந்த காலத்துல எவ்வளோ போர்கள், எத்தனை லட்சக்கணக்கானோர் இறந்திருக்காங்க ஒவ்வொரு போர்லயும். இதெல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுல வச்சிருந்துச்சு. இன்னைக்கு சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து மக்கள் தொகையோட இறப்பு குறைந்து அதிகரிக்குது அப்படிங்கிறதையும் ஒரு காரணமா சொல்றாங்க. ஓகே. இப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா, மக்கள் தொகை பெருக்கம், அதனால ஏற்படும் விளைவுகள். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையா பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை. ஓகேவா? வறுமைன்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா, அ உணவு, உடை, உறைவிடம் இததான் அடிப்படை தேவைகள் அப்படிம்பாங்க. ஓகே. உணவு 3 வேளை உணவு, தங்க ஒரு நல்ல இடம், உடை, உடுத்த உடை. இது 3மே பிரச்சனையா இருக்கும் சிலருக்கு. ஓகே. அவங்க தான் வறுமையில உள்ளவங்க. அவங்கள தான் ஏழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டுக்கு கீழ் வசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வறுமை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க. வறுமை என்பது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் போன்றவற்றை பூர்த்தி செய்ய இயலாத நிலையாகும். இந்திய பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு நிலை நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானம், சொத்துக்கள் வைத்திருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்கள் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அப்ஸ் அண்ட் டவுன் ஏற்றத்தாழ்வுன்னா என்னன்னா, அப்ஸ் அண்ட் டவுன். இது இந்தியாவுல ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால மில்லியனர் அப்படிங்கிற பெரிய பெரிய பணக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க. அடுத்த வேளை சாப்பாடு எங்க இருந்து வரும், எப்படி வரும்னு தெரியாத ஏழைகளும் இங்க தான் இருக்காங்க. வெளிநாடுகள்ல இந்த ஏற்றத்தாழ்வு பார்த்தீங்கன்னா, ஓரளவு முன்ன பின்ன இருக்கும். வெளிநாட்டிலயும் பணக்காரங்க இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க. ஆனா அந்த வித்தியாசம் வந்து கம்மியா இருக்கும்னா, இந்தியாவுல தான் அடிமட்ட ஏழைகளும், மிகப்பெரிய பணக்காரர்களும் இருக்காங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். அந்த பணக்காரர்கள் சொத்து வந்து மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஓகே. அதுதான் பிரச்சனை. சரி. ஏன் பிரச்சனை அப்படின்னா, ஏழைகள் வந்து மேலும் ஏழைகளா போறாங்க. இந்த 2 இஷ்யூவால தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுல வந்து வறுமை அதிகமாயிட்டே போகுது. 2011, 12 மதிப்பீட்டின்படி ஊரக பகுதிகளில் சுமார் 22 கோடி மக்கள் இந்தியாவில் ஏழைகளாகவும், வறுமை கோட்டிற்கு கீழும் வசிக்கின்றனர். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, சென்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. மக்கள் தொகையை மட்டும் கணக்கெடுக்க மாட்டாங்க. அப்ப 2011 சென்சஸ்ல கிராமப்புறத்துல மட்டுமே 22 கோடி பேர் ஏழைகளாக வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்க அப்படிங்கிறது சென்சஸ்ல கிடைச்சிருக்கு. தொடர் விலையேற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமில்லாமல் இருந்து நிரந்தர வருமானம் இல்லாத ஏழைகளை பாதிக்கிறது. இது சமுதாயத்தில் மீதமுள்ள மக்களின் வறுமை நிலை அதிகரிப்பதற்கு காரணமாகிறது. இதனால் பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும், ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் உள்ளனர். ஓகே. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த தொடர் விலையேற்றம் தெரியும் உங்களுக்கு. ஒரு டீ கடையிலே போட்டிருப்பாங்க. 1/1/2026 முதல் அ டீயின் விலை, அ பலகாரத்தின் விலை இத்தனை ரூபாய் வந்து விலை ஏற்றப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து தங்களது மேலான ஒத்துழைப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிலர் வந்து காரணமும் போட்டிருப்பாங்க. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக இந்த இந்த தேதியிலிருந்து பொருட்களின் விலை வந்து ஒரு டீயின் விலை ரூபாய் 12 என உயர்த்தப்படுகிறது. அப்படிலாம் போடுவாங்க. ஓகேவா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது இந்தியால தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது. அதுவும் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறுது. இதுதான் வந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இதனால மக்கள் வாங்கும் சக்தி குறைவது மட்டும் இல்லாமல் ஏழைகளை வந்து அதிகமா பாதிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த விலையேற்றம் யார? ஏழைகளை. ஏன்னா பணக்காரர்களுக்கு எவ்வளவு விலை ஏறினாலும் ஒரு பொருட்டே கிடையாது. அவன் வந்து ஒரு பொருள் 5 கிலோ வாங்க போனாங்கன்னா, அது எவ்வளவு விலை ஏறி இருந்தாலும் 5 கிலோ தான் வாங்கிட்டு போவாங்க. ஆனா ஏழைகள் 5 கிலோ வாங்க போவாங்க. ஏன்னா அவங்க எடுத்துட்டு போற காசே
5 கிலோவுக்கு தான் எடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு விலை ஏறிருச்சு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? 3 கிலோ, 2 கிலோ தான் வாங்குவாங்க. ஏன்னா, அவங்கள்ட்ட பணம் இல்ல எக்ஸஸா. இப்படிதான் ஏழைகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. மக்களின் வாங்கும் சக்தி அப்படின்னு ஒரு இர்விங் ஃபிஷர் ஒரு புக் எழுதியிருப்பாரு. மக்களின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதியவர் இர்விங் ஃபிஷர். அதுல வந்து அவரு சொல்லியிருப்பாரு இதெல்லாம். ஓகேவா? உங்களுக்கே தெரிஞ்சது தானே இது. அடுத்து பாருங்க. இப்படித்தான் ஏழைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. 1937 பர்மா பிரிந்தது முதல் உணவு பிரச்சனை அதிகரித்தது. வறுமை அப்படிங்கிறது உணவு உணவு தானே. உணவு சம்மந்தப்பட்டது. 1937 கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி 1937ல பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் தானே இதெல்லாம் செஞ்சது. பர்மாவ பிரிச்சாங்க. பாகிஸ்தான், அப்புறம் பங்களாதேஷும் பிரிஞ்சிருச்சு. இப்படி வந்து பிரிச்சோனே என்ன ஆச்சுன்னா, பர்மா வந்து நல்ல உணவு தானியம் விளையிற இடமா இருந்துச்சு. பர்மா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல உணவு தானிய உற்பத்தி நல்லா இருக்கும். அப்போலேருந்தே நமக்கு உணவு பிரச்சனை ஆரம்பித்தது. 37ல பிரிஞ்சது. அடுத்து 1947ல பாகிஸ்தான், மேற்கு பஞ்சாப் அத எடுத்துட்டாங்க. பங்களாதேஷ் அரிசி நல்லா விளையும். அத பிரிச்சுட்டாங்க. இப்படி வந்து நாடு பிரிவினை அ ஆனதுக்கப்புறம் உணவு உற்பத்தி பயங்கர பிரச்சனையா இருந்தது. ஓகே. உணவு பிரச்சனை அதிகமானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. வறுமைய பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க. காந்தியடிகள், "வறுமை என்பது வன்முறையின் மோசமான வடிவங்களுள் ஒன்று" அப்படிங்கிறார். வறுமை அப்படிங்கிறது வன்முறையின் ஒரு வடிவம் அப்படிங்கிறார். ஓகே. ஏன்னா வறுமை தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில இருப்பாங்க. அந்த கொ பாலைவனத்தில வந்து அது என்ன சொல்லுவாங்க, வழிப்பறி செய்றவங்க பாலைவனத்தில இருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து இந்த சோமாலியா போன்ற அந்த ஏழை நாடுகள்ல கடற்கொள்ளையர்கள், சீ பைரட்ஸ்ம்பாங்கல்ல அவங்க அதிகமா இருப்பாங்க. அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, "வறுமையில இருக்கோம். நாங்க வந்து தப்பு பண்றோம்." அப்படிங்கிறது தான் காந்தி வந்து இப்படி சொல்லியிருக்காரு. ஓகேவா? வறுமையே அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணமாக உள்ளது, இல்ல வேறாக உள்ளது அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஐக்கிய நாடுகள் அவையால் சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டாக கடைபிடிக்கப்பட்டது 1996. தெரியும். ஐநா சபை வந்து பர்ட்டிகுலரா குழந்தைகள் ஆண்டு, பெண்கள் ஆண்டு இப்படியெல்லாம் வந்து சொல்லும். அதுல வந்து ஐநா சபை என்ன சொல்றாங்கன்னா, வறுமை ஒழிப்பு ஆண்டு அப்படின்னு சொன்னது 1996. 1996 வறுமை ஒழிப்பு ஆண்டு அப்படிம்பாங்க. அடுத்து உலக வங்கியின் முக்கிய நோக்கம் அப்படின்னே ஒரு வருஷம் கேட்டாங்க. வேர்ல்டு பேங்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை ஒழிப்பு தான். பாவர்ட்டி எராடிகேஷன். இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாரதியார் என்ன சொல்றாரு பாருங்க. "தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜ்ஜகத்தினை அழித்திடுவோம்" அப்படின்னு சொல்றாரு. ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்னா இந்த உலகத்தையே அழிச்சிருவோம் அப்படின்னு பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. அடுத்து பாருங்க. "ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன." தமிழ் புக்ல இருக்கும். வறுமை பத்தி வள்ளிக்கண்ணன் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. "ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து உங்களுக்கு தெரியும். வறுமை ஒழிப்பு திட்டங்கள். பாவர்ட்டி அலிவியேஷன் புரோகிராம் வந்து நம்ம ஒரு பாடமாவே நடத்தணும் இதுக்கு முன்னால உள்ள. கிராம நலம் சார்ந்த திட்டங்கள். ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் புரோகிராம்ஸ்ன்னு ஒரு லெசன் நடத்தியிருக்கோம். அதுல நான் இத டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஓகே. வறுமை ஒழிப்புக்காக இந்தியாவுல என்னென்ன திட்டங்கள் வந்தது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நெறைய திட்டங்கள் இருக்கு. ஒரு சிலர் சொல்றேன் பாருங்க. 20 பாயிண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்கல்ல. 20 அம்ச திட்டம். இந்திரா காந்தி அவர்களால 1975ல கொண்டு வரப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா, ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம். ஓகேவா? அடுத்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான வேலைக்கு உணவு திட்டம் 1977 அதுவும் வறுமை சம்மந்தப்பட்டது. இப்படி வந்து நெறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு 2000ல கொண்டு வந்தது. நெறைய திட்டங்கள்லாம் இருக்கு. நம்ம பார்ப்போம். "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்" அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பார். ஓகே. ஒரு வள்ளலார் வந்து வாடிய பயிருக்கே வாடினா மனிதர்கள் வந்து எப்படி வாட விடுவாரு? அதனால தான் வள்ளலார் அன்று பத்த வைத்த நெருப்பு இன்றளவும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கு வடலூர்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பசிச்சு இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து. தமிழ்நாடு அரசு வந்து வள்ளலாரோட பிறந்த நாள் அக்டோபர் 5 வந்து தனிப்பெரும் கருணை நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இத பார்த்துக்கங்க. அக்டோபர் 5 வந்து தனிப்பெரும் கருணை நாள். ஏன்னா வள்ளலாரோட பர்த்டே. தெரியும். ஏப்ரல் 14 அம்பேத்கரோட பர்த்டே வந்து சமத்துவ நாள். பெரியாரோட பர்த்டே பார்த்தீங்கன்னா, சமூக நீதி நாள். இதெல்லாம் கேட்பாங்க பார்த்துக்கங்க. அடுத்து பாருங்க. இந்தியாவில் வறுமையும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி
ஒரு புக் எழுதியிருப்பாரு. "இந்தியாவில் வறுமையும், ஆங்கில அரசு இல்லாத ஆட்சியும்" அப்படின்னு வறுமைய பத்தி அப்பவே அட்டாக் பண்ணியிருப்பாரு. தாதாபாய் நௌரோஜி. எப்ப 1866கள்லயே. இந்தியாவுல வறுமை இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெறைய பாயிண்ட் அதுல எடுத்து சொல்லியிருப்பார். எப்படின்னா, அந்த 1866 ஒரிஸ்சா பஞ்சம். மில்லியன் கணக்கான மக்கள் இறந்தாங்க அந்த ஒரிஸ்சா பஞ்சத்துல. அப்ப பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இங்கிலாந்துக்கு கப்பல்ல 200 மெட்ரிக் டன் கோதுமைய ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. இங்க மக்கள் வந்து பட்டினி சாவு அடையிறாங்க. கோதுமை வந்து கப்பல்ல இங்கிலாந்து போகுது. அதெல்லாம் அந்த புக்ல வந்து தெளிவா எழுதியிருப்பாரு. ஓகேவா? இந்தியாவில் முதன் தனிநபர் வருமானம் இதெல்லாம் கணக்கெடுத்தது எல்லாமே நம்ம தாதாபாய் நௌரோஜி. ஓகே. பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என்றவர் ராக்னர் நர்கஸ். பின்தங்கிய நாடுகள் சில நாடுகள்லாம் எப்பயுமே முன்னேறதே கிடையாது. பல நூற்றாண்டுகளா இப்ப சில ஆப்பிரிக்க நாடுகள்லாம் அப்படியே தான் இருக்காங்க. காங்கோ இது போன்ற நாடுகள்லாம். சூடான், காங்கோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடுகள்ல வந்து குறைவான மூலதன ஆக்கம். அ அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால தான் அந்த நாடுகள் தொடர்ந்து வறுமையில உழன்று வருது அப்படின்னு ராக்னர் நர்கஸ் சொல்லியிருக்காரு. ஓகே. அடுத்து பாருங்க. லாரன்ஸ் வளைவு. லாரன்ஸ் கர்வ் அப்படிம்பாங்க. ஒரு வருஷம் கேட்ட கொஸ்டின் இது. எதனை அளக்க உதவுகிறது? எதனை அளவிட உதவுகிறது? அப்படின்னு கேட்டாங்க. வருமான சமத்துவமின்மை. இந்த வருமானம் வந்து இன்இக்வாலிட்டியா இருக்கு. அதனால தான் அத வந்து இந்த லாரன்ஸ் கர்வ்ல டீட்டெயிலா சொல்றாங்க. ஓகே. இப்போ ஒரு தினக்கூலி இருக்காரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவருக்கு ரூ. 300 ரூ. 400. இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதே அளவு கூட வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு 2000, 3000 பெர் டே இன்கம். இப்படி வந்து இன்இக்வாலிட்டி வந்து இருக்கு இந்தியாவுல. இதான் உங்களுக்கு தெரியும்ல. இப்ப அஸ்ஸாம், நாகாலாந்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க. ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தினக்கூலிக்கு ரூ. 150 ரூ. 200 தர்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல ரூ. 800 தர்றாங்க. சரி தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வேலைக்கு போறாங்க. ஏன்னா, அங்க ரூ. 1000 தர்றாங்க. இப்படி வந்து வருமான சமத்துவமின்மைய தான் லாரன்ஸ் கர்வ்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. உலகிலேயே அதிக ஊட்டச்சத்து மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு அப்படின்னா சிங்கப்பூர். 12த் புக்ல இருக்கு. ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளவு ஊட்டச்சத்து அடர்த்தி, மொத்த மக்கள் தொகை, பயிரிடப்படும் பரப்பளவு. அதுதான் இதோட ஃபார்முலா. இப்ப சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரே எதுவுமே கிடையாது. ஆனா, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவங்க பணத்தின் மூலம் பர்ச்சேஸ் பண்ணி, உலகிலேயே அதிக ஊட்டச்சத்து மக்கள் அடர்த்தி கொண்ட நாடாக சிங்கப்பூர் இருக்கு. ஓகேவா? இந்தியாவில் தற்போது வறுமை கோட்டை நிர்ணயிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் தான் வறுமை கோட்டை நிர்ணயிக்குது. இதுக்கு முன்னால கமிட்டி எல்லாம் போட்டு வறுமை கோட்டை தீர்மானிப்பாங்க. லக்கவாடா கமிட்டி அது மாரிலாம். தற்போது பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் இந்தியாவில் வறுமை கோட்டை, அந்த பாவர்ட்டி லைன் சொல்லுவாங்கல்ல பிபிஎல் அத வந்து நிர்ணயிக்குது. ஓகே. இதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டி போடுவாங்க. நகர்ப்புறத்துல இவ்வளோ சம்பாதிச்சா அவங்க ஏழை. இதுக்கு கீழ சம்பாதிச்சா. கிராமப்புறத்துல இவ்வளோ ரூ. 28க்கு கீழ சம்பாதிச்சா ஏழை. இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருந்தது பழசு. அடுத்து தண்டேக்கர் ராத் அப்படிங்கிறவங்க கணக்கீட்டின்படி கலோரிய வச்சு மெஷர் பண்ணாங்க. கிராமப்புறத்துல இத்தனை கலோரி உணவு கிடைச்சா அவங்க வந்து ஓகே. அதுக்கு கீழ கிடைச்சா அவங்க ஏழைகள். அப்படிலாம் கலோரி உங்களுக்கு தெரியும்ல சாப்பிடுற உணவ வச்சு கலோரி மெஷர் பண்ணுவோம். ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல கூட அது எத்தனை கலோரி அப்படின்னு போட்டிருக்கும். ஓகேவா? அப்படி போய் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் தான் வறுமை கோட்டை வந்து தீர்மானிக்குது. அடுத்து கரிபி ஹட்டாவோ. இது வந்து 5 இயர் பிளான்ல 4வது ஐந்தாண்டு திட்டத்துல வறுமையை ஒழிப்போம் அப்படிங்கிறது நோக்கமா இருந்துச்சு. 5 இயர் பிளான் எல்லாமே கூட கிட்டத்தட்ட வறுமைக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம் குடுத்தது. ஏன்னா வேளாண்மை உணவு உற்பத்தியை அதிகரித்தா தான் வறுமையை குறைக்க முடியும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 4வது 5 இயர் பிளான்ல தான் இந்த கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிற ஸ்லோகன் வந்துச்சு. இது வந்து ஒரு ஹிந்தி வார்த்தை. கரிபினா ஏழ்மை, ஹட்டாவோனா எ அகற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையை ஒழிப்பு. 4வது ஐந்தாண்டு திட்டம் 5, 6 3 ஐந்தாண்டு திட்டங்கள்லயும் இந்த வறுமையை ஒழிப்போம் வந்து நோக்கமாக இருந்தது. ஏழைகளுக்கு உணவளிக்கும் அன்னபூர்ணா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா, 1 ஏப்ரல் 2000ல இந்த அன்னபூர்ணா திட்டம். அதாவது ரேஷன் கடையில வந்து கம்மியான விலையில உணவு தானியங்கள் கொடுக்கிறது. இப்ப கடையில பார்த்தீங்கன்னா, அ க ஒரு ரூ. 10 கிலோ கோதுமை அப்படின்னா, ரேஷன் கடையில ரூ. 3 கொடுக்கிறது. உங்களுக்கே தெரியும். இதான் பிடிஎஸ்ம்பாங்க. பொது வழங்கல் முறை. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதனால தான் அந்த ரேஷன் கடையில குடுக்குற அரிசிய வந்து கடத்துவாங்க. கேரளாவுக்கு அங்கங்க மூட்டை மூட்டையா. ஏன்னா, கம்மியான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த திட்டம்லாம் அன்னபூர்ணா திட்டம். ஏன்னா தெரியும் அன்னம் அப்படின்னா உணவு. எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1 ஏப்ரல் 2000ல இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின கேட்டிருக்காங்க. ஓகேவா?
அடுத்து பார்த்தீங்கன்னா, வறுமை ஒழிப்பு சம்மந்தமா தமிழ்நாட்டுல ஏதாவது திட்டங்கள் போட்டிருக்காங்களா? அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுல வந்து ரொம்ப ஃபேமஸான திட்டம் வந்து அறிஞர் அண்ணாவோட ரூ. 1க்கு 3 படி அரிசி திட்டம் அப்படின்னு அறிஞர் அண்ணா எலக்ஷன் கம்பெயின்ல சொல்லியிருப்பாரு. ஆனா, உணவு தானிய உற்பத்தி குறைஞ்சதுனால 3 படி அவரால குடுக்க முடியாம, கடைசியில 1 படி குடுத்திருப்பாரு. ஏன்னா, அரிசிங்கிறது அப்ப அவ்வளோ டிமாண்டா இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. அதான் கேட்பாங்கள்ல, பசுமை புரட்சிக்கு அப்புறம் தான் இந்தியா அரிசி உற்பத்தியில தன்னிறைவு அடைந்தது. 1900 எத்தன? இந்தியா அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த ஆண்டுன்னே ஒரு வருஷம் கேட்டாங்க. 1977. ஓகேவா? அதனால இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்டிருக்காங்க இத. படி அரிசி திட்டம் கொண்டு வந்தவர், தமிழ்நாட்டில் பேருந்துகளை நாட்டுடைமையாக்கியவர், இப்படிலாம் கேட்டா அறிஞர் அண்ணா. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டில் எப்போது அமல்படுத்தப்பட்டதுன்னா 2016ல. இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு வந்து ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை அப்படின்னு முன்மொழிந்த சட்டம் தான் இது. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 35 கிலோ அரிசி குடுக்குறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கொண்டக்கடல குடுக்குறது எல்லாமே இந்த திட்டத்தின்படி தான். இந்த திட்டத்த 2016ல தான் தமிழ்நாட்டுல அமல்படுத்துனாங்க. அதான் ரொம்ப முக்கியம். இந்த தண்டேகர் ராத் அவர்களின் கணக்கீட்டின்படி அன்றாட குறைந்தபட்ச கலோரி அ 2250 கலோரி ஒரு மனிதனுக்கு உணவு கிடைக்கணும். அது கீழ கிடைக்கல அப்படின்னா, அவங்க வந்து என்னது வறுமையில இருக்காங்க அப்படின்னு அர்த்தமா. ஏழ்மையை போக்குவதற்காக 14 அம்ச கொள்கையை வெளியிட்டவர் பெரியார். இதுவும் ஒரு வருஷம் கேட்டாங்க. ஏன்னா 20 அம்ச திட்டம் அப்படின்னு சொன்னால அது இந்திரா காந்தி. 14 அம்ச கொள்கை. ஏழ்மையை போக்குவதற்கு 14 அம்ச கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னா, தந்தை பெரியார். ஓகேவா? இப்ப வறுமையிலேயே பார்த்தீங்கன்னா, பல டைப் இருக்கு. ஓகே. வறுமையில பல டைப் இருக்கு. உங்களுக்கு சொல்லும்போது ஈஸியா புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முழு வறுமை. அப்சொல்யூட் பாவர்ட்டி அப்படிம்பாங்க. முழு வறுமை அப்படின்னா என்னன்னா, உணவு, உடை, உறைவிடம். இதுல வந்து கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கும். உணவு அப்படின்னா 3 வேளை உணவு கேரண்டி கிடையாது. 1 வேள, 2 வேள அது யாரு குடுப்பாங்கன்னு தெரியாது. அப்படி சில பேர் இருப்பாங்க. தங்குவதற்கு இடமும் கிடைக்காது. பிளாட்ஃபாரத்திலயோ, மரத்துக்கு கீழயோ தங்கியிருப்பாங்க. உடை, யாராவது உடுத்திய உடை, யாராவது குடுத்த உடை, பழைய உடைகள். இப்படி வந்து டைரக்ட்டா அப்படியே பார்த்தாலே தெரியும். அதுதான் வந்து முழு வறுமை. அப்சொல்யூட் பாவர்ட்டி. அடிப்படை வசதி கிடைக்காது எதுவுமே. அது முழு வறுமை அப்படிம்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முற்றிய வறுமை, முன்னிலை வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு சார்ந்த வறுமை அப்படிம்பாங்க. இது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுல உள்ளவங்க, அந்த வேலை செய்றவங்க அப்படிதான் கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிற மாரி சில பீப்பிள் சில செட்டப் இருக்கும். அதுதான் அமைப்பு சார்ந்த வறுமை. இல்லன்னா முற்றிய வறுமைம்பாங்க. காலத்துக்கும் அப்படியே தான் இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி டைப் இது. அடுத்து ஒப்பீட்டு வறுமை அப்படிம்பாங்க. ஒப்பீட்டு வறுமை அப்படின்னா என்னன்னா, வெளிநாடுகள்ல இத ஃபாலோ பண்ணுவாங்க. அ உயர்ந்த வாழ்க்கை தரம் உள்ளவர்கள வந்து ஒப்பிட்டு, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பீட்டு வறுமை. ஓகே. இது இந்தியாவுல அதிகம் பார்க்க மாட்டாங்க. முதல் நிலை வறுமை அப்படிம்பாங்க. முதல் நிலை வறுமைனா பிரைமரி பாவர்ட்டி. அடிப்படை வசதிகள்ல பிரச்சனை இருக்குது. 2ஆம் நிலை வறுமை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இந்தியாவுல அதிகம் காணப்படுது. 2ஆம் நிலை வறுமை அப்படின்னா வந்து போதிய அளவு வருமானம் இருக்கும். ஆனால் அத முறையாக பயன்படுத்த மாட்டாங்க. இந்த முதல் நிலை வறுமையில வந்து போதிய அளவு வருமானம் இருக்காது. அதனால வறுமையில இருப்பாங்க. 2ஆம் நிலை வறுமைங்கிறது போதிய அளவு வருமானம் இருக்கும். அதை வந்து தேவையில்லாமல் செலவு பண்றது, ஆடம்பர செலவு பண்றது, இதெல்லாம் 2ஆம் நிலை வறுமை. குடும்ப அமைப்பு வந்து சரியாக இல்லாதது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2ஆம் நிலை வறுமைக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்பா வேலைக்கு போவாங்க, அவங்க அம்மாவும் வேலைக்கு போவாங்க. பசங்க இருப்பாங்க, அவங்களும் வேலைக்கு போவாங்க. குடும்பத்துல எல்லாமே சம்பாதிக்கிறாங்க. ஆனா குடும்பம் வறுமையில இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான். அப்பா சம்பாதிக்கிறத அவரு குடிச்சிருவாரு. பையன் சம்பாதிக்கிறத இவன் செலவு பண்ணிருவான். அம்மா சம்பாதிக்கிறத கடன் வாங்கி அது இது பண்ணி இவங்க வட்டி கட்டிக்கிட்டு இப்படி இருப்பாங்க. இதுல இடையில வந்து ஒரு ஃபங்ஷன் ஏதோ வச்சு ஆடம்பரமா செலவு பண்ணி லோன் மேல லோன் வாங்கிருவாங்க. இதான் வந்து குடும்ப அமைப்பு சரியாக இல்லாததால் வர்றதுதான் 2ஆம் நிலை வறுமை. இது வந்து ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. கிராமப்புற வறுமை, நகர்ப்புற வறுமைன்னா உங்களுக்கு தெரியும். கிராமப்புறத்துல தான் காணப்படும். கிராமப்புற வறுமை. இப்படி வந்து வறுமையில நெறைய இந்த வெரைட்டி இருக்கு. ஓகேவா? இப்ப முழு வறுமை, அப்சொல்யூட் பாவர்ட்டிக்கு சொல்றாங்க பாருங்க. அடிப்படை வசதிகள் இல்லாமை. இத ஒரு வருஷம் கேட்டாங்க. வாழ்வதற்கு தேவையான குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே வாழும் வறுமை நிலை எவ்வாறு அழைக்கப்படும்? அப்படின்னு கேட்டாங்க. வாழ்வதற்கு தேவையான குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே வாழும் வறுமை நிலை எவ்வாறு அழைக்கப்படும்? அப்படின்னு கேட்டாங்கன்னா, முழு வறுமை என அழைக்கப்படும்.
அடுத்து வறுமையின் பரிமாணங்கள், மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படிம்பாங்க. வறுமையை வந்து பல விதத்துல பார்க்குறாங்க. சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். இப்ப எப்படின்னா, இப்ப சுகாதாரம், வறுமையா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சுகாதாரமும் ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருக்கும். ஒரு நல்ல சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. நல்ல கழிப்பறை இது இருக்காது. நல்ல சுத்தமான நீர் இருக்காது. இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுகாதாரம் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருக்கும். அவங்க பயன்படுத்துற சமைக்கிற பாத்திரங்கள் நல்ல முறையில வாஷ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பல நோய்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுக்கும். இப்படி ஒரு அடுத்து கல்வி. வறுமையில உள்ளவங்க நல்ல கல்வி குடுக்க மாட்டாங்க. கல்வி படிக்க அவங்களால எடுத்துக்க முடியாது. அது இன்னும் மேலும் அவங்கள வறுமையில தள்ளிவிடும். அடுத்து வாழ்க்கை தரம். வாழ்க்கை தரம்ங்கிறது நம்ம வச்சிருக்க பொருட்கள் தான். வீட்ல வந்து அடிப்படை தேவைகளான மின்சாரம், சமையல் எரிவாயு இப்படி எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்கும். இத வந்து 3ஆ பிரிச்சு பார்க்குறாங்க. மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு வறுமையின் இந்த பரிணாமங்கள் பார்க்குறாங்க. அடுத்தது வறுமையை அளவிட தான் பிபிஎல் அப்படிம்பாங்க. பிலோ பாவர்ட்டி லைன். வறுமை கோட்டுக்கு கீழ. தற்போது பார்த்தீங்கன்னா 72,000 இருந்துச்சு. இப்ப ஆண்டுக்கு 1,20,000க்கு கீழ சம்பாதிக்கிறவங்க வறுமை கோட்டுக்கு கீழ உள்ளவங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 24,000 அண்ட் பிலோ வறுமை கோட்டுக்கு கீழ. அப்புறம் வந்து ரொம்ப நாளா வந்து 72,000 இருந்துச்சு. நெறைய பேர் இன்கம் சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணா, சார் 72,000க்குள்ள போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அந்த அமௌண்ட்டுக்குள்ள இருந்தா தான் அந்த ஸ்கீம்ல ஏதாவது வெல்ஃபேர் கிடைக்கும். இப்போ 1,20,000 ஆக்கிட்டாங்க. ஏன்னா கடந்த 10 வருடங்களில் தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகிவிட்டது அப்படிங்கிற காரணத்தால 1,20,000 வரையும் கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சில இதுக்கு 3,00,000 வரையும் எக்ஸ்கியூஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இங்க சொல்றாங்க. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு. பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன் அண்ட் எஸ்ஸே ஆன் என்டைட்டில்மென்ட் அண்ட் டெப்ரிவேஷன் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரை வந்து அமர்த்தியா குமாரசன் எழுதியிருப்பாரு. இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த வறுமை, பஞ்சம் இத வந்து ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணியிருப்பாரு அமர்த்தியா குமாரசன். தமிழ்நாடு, ப ஹிமாச்சல் பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ் எல்லா ஸ்டேட்டையும் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு. யாரு? அமர்த்தியா குமாரசன். 1998ல பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கிடைத்தது. இந்தியாவிலேயே பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் மனிதர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு கிடைச்சது. அவர் எழுதின புக்கு தான் இது. ஆய்வு கட்டுரை. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு. ஓகேவா? அத பார்த்துக்கங்க. அடுத்து வறுமை தொடர்பா அமைக்கப்பட்ட குழுக்கள். என்னென்ன கமிட்டி வந்து இதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா, லக்கவாடா குழு. 1989ல அமைக்கப்பட்டது. ஒரு வருஷம் கேட்டாங்க. லக்கவாடா குழு எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா, வறுமைக்காக. வறுமையை பற்றி ஆராய்ச்சி செய்த அமைக்கப்பட்டது. தண்டேக்கர் அண்ட் ராத் குழு. இப்பதான் நான் பார்த்தேன்ல, அந்த கலோரி மெத்தட் வந்து இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. டெண்டுல்கர் குழு அப்படின்னு 2005ல அமைச்சாங்க. ரங்கராஜன் குழு 2012ல அமைக்கப்பட்டது. இது எல்லா கமிட்டியுமே பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ரிலேட்டட். அடுத்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க, தமிழ்நாடு. அதாவது யுனிவர்சல் பிடிஎஸ் அப்படிம்பாங்க. இது உங்களுக்கு சொன்னாதான் புரியும். அந்த ரேஷன் கடையில இப்போ ரேஷன் கடையில பொருள் வாங்குறோம். இதுல 2 டைப் இருக்கு. யுனிவர்சல் பிடிஎஸ்னா உலகளாவிய பொது வழங்கல் முறை. இன்னொன்னு டார்கெட்டட் பிடிஎஸ் அப்படிம்பாங்க. யுனிவர்சல் பிடிஎஸ் வந்து தமிழ்நாடு தான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே ரேஷன் கார்டு இருக்கு. அத வந்து ஒரு 4 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. ரேஷன் கார்டுங்கிறது எல்லாருக்குமே குடுத்துருவாங்க. சிலருக்கு வந்து அதிகமான உணவு தானியம், சிலருக்கு கம்மியா. அதான் சுகர் அட்டை அப்படிலாம் சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து இது கிடையாது. மண்ணெண்ணெய் கிடையாது. இப்படிலாம் சில இது இருக்குல்ல. ஆனா எல்லாருக்குமே ரேஷன் கார்டு இருக்கு. அதுதான் யுனிவர்சல் பிடிஎஸ். தமிழ்நாட்டுல எவ்வளவு வசதியா இருந்தாலும் ரேஷன் அட்டை கண்டிப்பா இருக்கு. ஆனா கேரளா, கர்நாடகா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரேஷன் கார்டு கிடையாது. பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ரேஷன் கார்டு. மத்தவங்களுக்கு ரேஷன் கார்டுன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அததான் ஒரு வருஷம் கேட்டாங்க. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு. 1967லேருந்து இந்த ரேஷன் கடை இதெல்லாம் இருக்கு சிஸ்டம். ஓகே. 2000 பேருக்கு ஒரு ரேஷன் கடை அப்படிங்கிறது பழைய இது. அது ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்சில கேட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பிற்காக 1985ல் யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு. அப்படின்னா வருஷம் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம சொல்லியே ஆகணும். ஜிவிகே ராவ் குழு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வந்து வேறற்ற புற்கள் என்று சொன்னது இவரோட அறிக்கைன்னு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வேறற்ற புற்கள்னு சொல்லியிருப்பார் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முறையை. அதனால பார்த்துக்குங்க. 1985 ஜிவிகே ராவ் குழு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே. இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, சமூக பொருளாதார பிரச்சனையில மக்கள் தொகை பெருக்கம் பார்த்துட்டோம். அடுத்து வறுமை பார்த்தோம்.
இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகம். பட்டதாரிகள், உயர்கல்வி படிக்கிறவங்க ரொம்ப அதிகம். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கானோர் வந்து டிகிரி முடிச்சு வெளியில வர்றாங்க. வெளியில வர்ற எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்ல. ஒரு சிலருக்கு வேலை கிடைக்குது, ஒரு சிலர் சுய தொழில் செய்றாங்க. அப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாம போயிருது. நெறைய பேர் வெளிநாடு இது போன்ற வேலை போறாங்க. அதாவது கூலி வேலை தான். அவங்க கணக்கிலே கிடையாது. இப்படி நெறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. இவங்கள தான் வந்து வேலை இல்லாதவர்கள் அப்படிம்பாங்க. இதுலயும் நெறைய டைப் இருக்கு. ஓகேவா? இப்ப தமிழ்நாடு அரசு கூட பார்த்தீங்கன்னா, இந்த டிகிரி முடிச்சுட்டு, இல்ல 10த் பிளஸ் 2 எம்ப்ளாய்மென்ட்ல பதிவு பண்ணவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதம் 800 இது மாரிலாம் அமௌண்ட் குடுத்துட்டு வராங்க. இது வந்து இப்ப தான் இருக்கா அப்படின்னா, இது அந்த காலத்திலேருந்தே இருந்திருக்கு. ஓகே. வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் டெல்லி சுல்தான்கள் காலத்துல. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரோஸா துக்ளக். அந்த காலத்திலே வேலைவாய்ப்பு அலுவலகம் அமைச்சிருக்காரு. இப்படி வந்து இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை அப்பலேருந்தே இருக்கு. ஆனா, இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, மக்கள் தொகை பெருக்கம் இதனால. ஓகே. அததான் இதுல சொல்றாங்க. நம்ம வேலைவாய்ப்பின்மை பத்தி இதுல டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இதுல நெறைய டைப் இருக்குன்னு. ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விவசாய தொழிலாளர்களுக்கு உடனடியாக தொழிற்சாலைகளில் வேலை கிடைக்காது. இவ்வாறு எழக்கூடியது கட்டமைப்பு வேலையின்மை. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிம்பாங்க. எப்படின்னா, உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, ஒரு விவசாய நிலம், இல்ல கிராம பகுதியில ஒரு தொழிற்சாலை கட்டுறாங்க. அப்ப எல்லாம் விவசாயிகள் குடுத்த நிலத்துல தொழிற்சாலை கட்டுவாங்க. கட்டும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க நிலத்தெல்லாம் குடுங்க. உங்களுக்கு ஃபேக்டரி கட்டி எல்லாருக்கும் வேலை போட்டு தருவோம்பாங்க." ஃபேக்டரி கட்டுவாங்க. கட்டிட்டு விவசாயிகள உள்ளேயே விடமாட்டாங்க. ஏன்னா, விவசாயிகளுக்கு எப்படி அந்த தொழிற்சாலையோட வேலை தெரியும்? ஓகேவா? இதுதான் பிரச்சனை. இப்படி நெறைய பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. அததான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மென்ட் கட்டமைப்பு வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து வந்து பொருளாதார மந்தம் ஏற்படும்போது ஏற்படும் வேலையின்மை, சுழல் வேலையின்மை. சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிம்பாங்க. இதுதான் ஆங்கிலத்துல ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல, அந்த எம்என்சி கம்பெனில இத்தன பேர ஃபயர் பண்ணிட்டாங்க. 20% ஃபயர் பண்றாங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த பொருளாதார மந்தம் ஏற்படும்போது அவங்களுக்கு அந்த கம்பெனியால மாதம் 1,00,000 2,00,000 ஒரு ஆளுக்கு சம்பளம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஒரு 20% ஃபயர் பண்ணா தான் கம்பெனிய ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஒரு 20% பேர கம்பெனிலேருந்து தூக்கிருவாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுழல் வேலையின்மை. சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மென்ட். திரும்ப அவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் மேபி. அதே கம்பெனில கூட இப்படி சொல்லுவாங்க. ஒரு வேலையினை விட்டுவிட்டு வேறு நல்ல வேலை தேடுவதற்காக தற்காலிகமாக வேலை இல்லாமல் இருப்பது பிறழ்ச்சி வேலையின்மை. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மென்ட்பாங்க. இதுவும் வந்து நெறைய பண்ணுவாங்க. ஐடிலலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லுவாங்க. எத்தன கம்பெனி அதிகமா மாறி போறோமோ, அவ்வளோ நல்லது அப்படின்னு ஐடில பொதுவா சொல்லிக்குவாங்க. ஏன் அப்படின்னா, வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரை வேலை இல்லாம இருப்பாங்க. அது வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிம்பாங்க. அடுத்து கிராமங்களில் அறுவடை இல்லாத காலத்தில் தோன்றுவது பருவகால வேலையின்மை. சீசனல் அன்எம்ப்ளாய்மென்ட். சொல்லுவாங்கல்ல, நம்ம புக்லயே குடுத்துருக்கு 12த் புக்லயே. இந்தியாவில் விவசாயிகள் ஆண்டுக்கு 200 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார்கள். 200 நாள் தான் வேளாண்மை நடக்கும். மத்த நாள்லாம் வீட்ல சும்மா தான் இருப்பாங்க. இந்த மழை காலங்கள்ல, இது மாரி நேரத்துல நீர்ப்பாசனம் இல்லன்னா வீட்ல சும்மா தான் இருப்பாங்க. இத தான் சீசனல் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல. ஒரு வேலையை செய்வதற்கு தேவைப்படும் ஆட்களை விட அதிக ஆட்கள் அந்த வேலையில் ஈடுபடுவது மறைமுக வேலையின்மை. ஓகே. டிஸ்கிரிப்ஷன் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிம்பாங்க. இது வந்து வேளாண் துறையில காணப்படுகிறது. ஒரு வருஷம் கேட்டாங்க. வேளாண் துறையில் காணப்படுவது எந்த வகை வேலையின்மை அப்படின்னு கேட்டாங்க. மறைமுக வேலையின்மை. ஏன்னா வேளாண் துறையில தான் இப்படி நடக்கும். ஒரு வேலையை செய்வதற்கு தேவைப்படும் ஆட்களை விட அதிக ஆட்கள் அந்த வேலையில ஈடுபடுவாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படிதான். 10 பேரு ஒரு களை எடுக்க கூப்பிட்டா 20 பேர் வருவாங்க. அப்ப சம்பளம் எல்லாம் டிவைட் பண்ணிக்குவாங்க. இப்படி இதுதான் மறைமுக வேலையின்மை அப்படிம்பாங்க. இந்தியாவில் வேலைக்கான உரிமை என்பது பார்த்தீங்கன்னா, மனித உரிமை, அடிப்படை உரிமை, அரசியலமைப்பு உரிமை, டிபிஎஸ்பி உரிமை. இந்த அன்எம்ப்ளாய்மென்ட் இந்த எம்ப்ளாய்மென்ட் பார்த்தீங்கன்னா, எதுல வருதுன்னா டிபிஎஸ்பில வருது. பார்ட் 4ல. இத நீதிமன்றத்தாலயும் நம்ம உரிமை கோர முடியாது அப்படின்னு வச்சிருப்பாங்க இதுல. இத அடிப்படை உரிமையில வைக்கல பாருங்க. ஏன்னா அடிப்படை உரிமையில வந்து எம்ப்ளாய்மென்ட்ட வச்சுட்டா, கண்டிப்பா அவன் அந்த டிகிரிய முடிச்சுட்டு வேலை குடுன்னு கேட்பான். அப்ப என்ன பண்ண முடியும்? அதனால தான் டிபிஎஸ்பில இத வச்சிருக்காங்க. ஓகே. அத நல்லா பார்த்துக்கங்க. 1966ல் வேலையின்மை தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு, பகவதி குழு. இந்த அன்எம்ப்ளாய்மென்ட் பத்தி இது பண்றதுக்காக 1966ல பகவதி அப்படிங்கிற ஒரு தலைமையில குழு அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த 80 டூ 85, 90 அந்த காலகட்டத்துலலாம் அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா,
ஹீரோ வந்து படிச்சுட்டு வேலை இல்லாம டைரி எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ போவாரு. இப்படியே நெறைய படங்கள் வரும். வேலைவாய்ப்பு, வறுமை குறித்து நெறைய படங்கள் அந்த காலகட்டத்தில வந்துச்சு. ஏன்னா, அப்பதான் வந்து தமிழகத்தில கல்லூரிகள் அதிகமாகி பட்டதாரிகள் நெறைய படிக்க வந்தாங்க. அப்பலாம் ஊருக்கு ஒருத்தர் தான் டிகிரி முடிச்சிருப்பாரு. அப்ப அவரு கண்டிப்பா வேலை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம நெறைய கேள்விப்பட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து வீட்டுக்கு ஒரு பட்டதாரி அப்படின்னு வந்துட்டாங்க. அததான் முதல் தலைமுறை பட்டதாரிம்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே டிகிரி முடிச்சுட்டாங்க, படிக்கிறாங்க. நெறைய உயர்கல்வி சேர்க்கை வந்து அதிகமா இருக்கு. அதனால அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து அதிகமாயிட்டே போகுது. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வுக் கட்டுரை எழுதியவர் வந்து வி.கே.ஆர்.பி. ராவ். 11த் புக்ல 7த் லெசன்ல இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்துல இந்த கொஸ்டின் இருக்கு. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வுக் கட்டுரை எழுதியவர் வந்து வி.கே.ஆர்.வி. ராவ். ஜே.எம். கீன்ஸ் இருக்கார்ல, அவரோட தலைமை மாணவர் அப்படின்னு நம்ம புக்ல குடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. மின்சார பற்றாக்குறையினால் தொழிற்சாலைகளில் ஏற்படும் வேலையின்மை. இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஃபேக்டரிஸ்க்குலாம் ரொம்ப முக்கியம். கரண்ட் இல்ல அப்படின்னா ஃபேக்டரி ரன் ஆகாது. சிலர் வந்து காலையில பார்த்தீங்கன்னா, அ ஃபேக்டரிக்கு ஒரு 500 தொழிலாளர்கள் வேலைக்கு வந்துருவாங்க. வந்த ஒரு 10 நிமிஷத்துல இன்னைக்கு பவர் கட், கரண்ட் இல்லன்னு சொல்லிருவாங்க. அப்ப எல்லா தொழிலாளர்களும் வீட்டுக்கு போகணும். வேலை இருக்காது. இப்படி நெறைய நடக்கும். ஓகே. சம்மர்ல உங்களுக்கு தெரியும். எவ்வளோ வந்து இது பவர் ஸ்கார்சிட்டி இருக்கும் அப்படின்னு. மின்சார பற்றாக்குறையினால் தொழிற்சாலைகளில் ஏற்படும் வேலையின்மை தான் பிறழ்ச்சி வேலையின்மை. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. கணிப்பொறிகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் வேலையின்மை, தொழில்நுட்ப வேலையின்மை. இப்ப கம்ப்யூட்டர் வந்துருச்சு. முன்னெல்லாம் ஒரு 4, 5 பேரு செஞ்ச வேலைய கம்ப்யூட்டர் இப்ப தனியாவே செஞ்சுருது. அதனால நெறைய பேருக்கு வேலை இல்லாம போகுது. இத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இததான் தொழில்நுட்ப வேலையின்மை அப்படிம்பாங்க. இந்தியாவில் வேலையின்மை பற்றி ஆராய்ந்த அறிக்கை கொடுத்த கமிட்டி எது? பார்த்தீங்கன்னா, டான்டுவா கமிட்டி. அது வந்து பகவதி குழுங்கிறது அவங்க வேலையின்மை பற்றி இது பண்றதுக்காக அவங்க போட்டது. இது வந்து வேலையின்மை பற்றி ஆராய்ந்து அறிக்கை கொடுத்தது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, டான்டுவாவா கமிட்டி. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. ஓகேவா? அடுத்து பாருங்க. வெளிப்படையான வேலையின்மை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன் குடுத்தா, அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்காது. அததான் என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிப்படையான வேலையின்மை. வேலைக்கு செய்ய தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் இருப்பது வெளிப்படையான வேலையின்மை. அடுத்து தன் விருப்ப வேலையின்மை. வாலண்டரி அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து அவங்க வேலைக்கே போமாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வேலையே தேவையில்ல. அது மாரியும் இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரர்கள். பணக்காரர்கள்லாம் ஏன் வேலைக்கு போணும்? இன்னொருத்தன்ட்ட போயிட்டு நான் ஏன் கை கட்டி வேலை பார்க்கணும்னு கேட்பாங்கல்ல, அந்த மாரி டைப்பு. நோயாளிகள் வேலைக்கே போ முடியாது. ஆனா வேலைக்கு போலான்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும், போ முடியாது. உடல் ஊனமுற்றோர் அவங்களும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க சில வேலைகள்ல. வயோதிகர்கள் சேர்க்க மாட்டாங்க. நேர்மையான தொழிலை விரும்பாத திருடர்கள். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நேர்மையா வேலை செய்ய மாட்டாங்க. குறுக்கு வழியில எப்படியாவது சம்பாதிக்கலாமா? இந்த பேங்க் பாஸ்வேர்டு சொல்லுங்க, ஓடிபி சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த இது மாரி வேலைக்கு நேர்மையான தொழிலுக்கு வரமாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தன் விருப்ப வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்கம் அ பார்த்தோம். வேலையின்மை பார்த்தோம். வறுமை பார்த்தோம். 3 பிரச்சனைகள் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது எழுத்தறிவின்மை அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து இந்தியாவுல ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. எழுத்தறிவின்மை அப்படின்னா என்னன்னா, படிக்காம இருக்கிறாங்கல்ல, அதுதான். ஓகே. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் அ தாய்மொழியில எழுதவோ, படிக்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடிந்தால் அவர் வந்து கல்வியறிவு பெற்றவர் அப்படிங்கிறாங்க. நீங்க ஸ்கூலுக்கே போலனாலும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு உங்கள் தாய்மொழியை எழுத, படிக்க, புரிஞ்சுக்க தெரிஞ்சா நீங்க கல்வி அறிவு பெற்றவர். இதுக்கு வந்து எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. 5த்துக்கு மேல படிச்சிருந்தா தான் படிச்சவங்க. 8த் பாஸ் ஆனா தான் படிச்சவங்க. அப்படி எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. அதான் தெளிவா சொல்றாங்க. உங்க தாய்மொழி அட்லீஸ்ட் உங்க தாய்மொழிய உங்களுக்கு படிச்சு, எழுத, புரிஞ்சுக்க தெரிஞ்சா போதும். அவர் கல்வி அறிவு பெற்றவர். அப்படி இல்ல அப்படின்னா, அவர் கல்வி அறிவு பெறாதவர். இப்படியும் இருப்பாங்களான்னா, நெறைய பேர் இருக்காங்க. இப்ப பெர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. 1947ல சுதந்திரம் அடையும்போது 16% தான் படிச்சவங்களே இருந்திருக்காங்க இந்தியாவுல. மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு லெட்டர் வரும். அத படிக்கிறதுக்கு ஊர்ல ஒருத்தர் தான் இருப்பாரு. அவர் படிச்சு சொன்னா தான் அந்த லெட்டர. அப்படியெல்லாம் இருந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு. இருந்தாலும் 100% நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணல. 74% தான் 2011லயே நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது?
நாலுல 3 பங்கு தான் நம்ம கல்வி அறிவு பெற்றவர்கள். இன்னும் நிறைய களைய வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம ஊர்லலாம் எல்லாம் படிச்சிருக்காங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது மற்ற மாநிலங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு, யுபி, பீகார், மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் நிறைய பழங்குடியின மக்கள்லாம் இன்னும் ஸ்கூல் போறதில்ல. ஓகே. அதான் சொல்லுவாங்கல்ல, மலைக்கு கூட நான் ஸ்கூல் பக்கம் ஒதுங்குனதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து இன்னும் இருக்காங்க. இத தான் நம்ம எழுத்தறிவின்மை அப்படின்னு சொல்றோம். டெஃபினிஷன் சொல்றாங்க பாருங்க. எந்த ஒரு மொழியையும் எழுத அல்லது படித்து கருத்தை புரிந்து கொள்ளும் 7 வயதிற்கு மேற்பட்டவர் எழுத்தறிவு பெற்றவர். 7 வயசுக்கு மேல உள்ளவங்க. ஓகேவா? தகுதி நிலை எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. இததான் நான் சொன்னேன். அடுத்து இந்த அறிவு என்பது மனிதனின் 3வது கண் அப்படிங்கிறாங்க. கல்வி என்பது மனிதர்களின் மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கான ஒரு கருவியாகும். இது சமூக சிந்தனை மற்றும் மாற்றத்தை விளைவிக்கும். கல்விங்கிறது ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். கல்வி என்பது தனி மனிதனை சமுதாயத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் படிச்சவங்களோட சிறப்பு சொல்லுவாங்கல்ல. படிச்சா வந்து அவன் நிறைய யோசிப்பான் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. படத்துல எல்லாம் காட்டுவாங்க. படிச்சவன பக்கத்துல வைக்காத அப்படிலாம் அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல. அதைத்தான் இங்க சொல்றாங்க. இது நமக்கு எப்படி நல்லா தெரிய வந்தது அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து நம்ம ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம். படிச்சதுக்கு அப்புறம் ஆங்கில செய்தித்தாள்கள்லாம் படிக்கும்போது தான் நமக்கு வந்து நம்ம அடிமைப்பட்டிருக்கோங்கிறதே நல்லா தெரிய வருது. ஏன்னா ஆங்கில செய்தித்தாள்ல இங்கிலாந்துல நடக்கிறது, உலகத்துல நடக்கிற செய்திகள் வருது. அப்ப இந்தியாவுல மட்டும் ஏன் இப்படி இருக்கு? அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அதனால ஆங்கில கல்வி வந்தது தான் நம்ம சுதந்திரத்தை ரொம்ப வேகப்படுத்தியது அப்படின்னே நெறைய சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியால மட்டுமே இந்திய தலைவர்கள் மட்டுமே எவ்வளோ இங்கிலீஷ் மேகசின்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. காந்தி, யங் இந்தியா, இந்தியன் ஒப்பீனியன் இப்படி நெறைய இங்கிலீஷ் பத்திரிகைலாம் வந்தது. அததான் இங்க வந்து சொல்ல வர்றாங்க. உலக எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 8 வந்து உலக எழுத்தறிவு தினம் அப்படிங்கிறாங்க. ஏப்ரல் 23 வந்து உலக புத்தக தினம். அதையும் பாத்துங்க. அப்ப கல்வி இந்த எழுத்தறிவின்மை வந்து அதான் 1947ல எவ்வளோ 16% தான் இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, அரசாங்கத்தோட நடவடிக்கைகள், திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் வந்து நெறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. கல்வி முறையில நெறைய மாற்றம் கொண்டுட்டு வந்தாங்க. அந்த இத டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. 10+2+3 என்ற முறை வந்து எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1968ல அறிமுகப்படுத்தப்பட்டது. கோத்தாரி கல்விக்குழு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? புதிய கல்விக் கொள்கை, சமச்சீர் கல்வி இப்ப அறிமுகப்படுத்துனாங்க. கஸ்தூரி ரங்கன் குழு. இப்படி வந்து நெறைய மாற்றங்கள் வந்து கவர்மெண்ட் இன்னைக்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த எம்ஃபில்னு ஒரு படிப்பு இருந்துச்சு. அதெல்லாம் கூட எடுத்துட்டாங்க. மாரி இந்தியாவில வந்து கல்வி முறை வந்து 6 முக்கிய நிலைகளை கொண்டது. அத கேட்குறாங்க. கல்விய வந்து 6 முக்கிய நிலையா இந்தியாவுல பிரிச்சிருக்காங்க. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளங்கலை, முதுகலை இப்படி வந்து 6ஆ பிரிச்சிருக்காங்க. அதையும் கேட்குறாங்க. ஓகே. அப்ப சில சட்டங்களும் கல்விக்காக அரசியலமைப்பு சீர்திருத்தங்களும் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமா இருந்தது. செஞ்சிருக்காங்க. தேவைப்படும்போது அத செஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு 2001, 2002ல வந்துச்சுல்ல. சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 வயதிற்குள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி. இந்த பால்வாடி, அங்கன்வாடின்னு சொல்லுவாங்கல்ல. அங்க வந்து குழந்தைகள கட்டாயம் பள்ளியில சேர்க்கணும் அப்படின்னு அந்த திட்டங்கள் சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 2009ல உங்களுக்கு வந்து ஆர்டிஇ கொண்டு வந்தாங்க. அ அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி திட்டம். 1 ஏப்ரல் 2010ல நடைமுறைக்கு வந்தது. அப்ப இதுலயும் ஆர்டிகில்லயும் பார்த்தீங்கன்னா, சட்ட திருத்தமும் கொண்டுட்டு வந்து, அ இதுவும் கொண்டு வந்தாங்க. அரசியலமைப்பு சீர்திருத்தமும் கொண்டு வந்துட்டாங்க. டிபிஎஸ்பில சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஆர்டிகிள் 21ஏல வந்து திருத்தம் பண்ணாங்க. அங்க வந்து 51ஏகேல வந்து திருத்தம் பண்ணாங்க. இப்படி வந்து அரசியலமைப்பு அங்கீகாரமும் கல்விக்கு கிடைச்சது. மாநில பட்டியல்ல இருந்துச்சு 1976 வரை கல்வி. கல்வி, எடை, காடுகள், அளவீடுகள்லாம் அத வந்து மத்திய பட்டியலுக்கு, பொது பட்டியலுக்கு மாத்துனாங்க. ஓகே. அது மாதிரி இப்ப நீட் எக்ஸாம் இப்படி வந்து புதுசு புதுசா வந்து கல்வியில நெறைய மாற்றங்கள். எமிஸ் நம்பர் அப்படிம்பாங்க. மாணவர்களுக்கு. இது மாரிலாம் நெறைய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் கல்வியில வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? நெறைய திட்டங்கள் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா, "தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல்" அப்படின்னு பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். கல்வி இல்லாத ஊரை வந்து தீயினுக்கு இரையாக மடுத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? கல்வி கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிம்பாங்க. கோவில்னா என்னது? பள்ளிக்கூடம் தான். பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த கல்வியில வந்து அ உலக நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, உலக நாடுகள்லாம் தரமான கல்விய வந்து இலவசமா குடுக்க முடியுது. இந்தியாவுல
கல்வி தனியார் மயமா இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து அப்பையிலேருந்தே இருக்கு. நிறைய நம்ம முதலீடும் செய்ய முடியறது இல்ல. இந்தியாவுல தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல. சமூக பொருளாதார பிரச்சனைகள். எல்லாத்துக்கும் ஃபண்ட் ஒதுக்கும்போது, கல்விக்கு அதிகபட்சம் 3% மேல நம்மளால ஒதுக்க முடியல. அது பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதாவது பட்ஜெட் வருதுல்ல. பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, கல்வி தொடர்பா ஒரு 2லேருந்து 3% தான் நம்மளால ஒதுக்க முடியுது. ஆனா ராணுவத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 21% இப்படிலாம் ஒதுக்க முடியுது. மத்த அதர் ஸ்கீமுக்கெல்லாம் பணம் ஒதுக்க முடியுது. ஆனா கல்விக்கு ஒதுக்க முடியல. அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்வித்துறையின் அடிப்படையான பிரச்சனைகள் ஒன்று குறைவான முதலீடு அப்படிங்கிறாங்க. நெறைய முதலீடு பண்ணா தானே நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியும். இன்று உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உள்ளது. அதன் பேர் கல்வி அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்லியிருப்பார். ஓகே, நல்லா கேட்டுங்க. இன்று உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உள்ளது. அதன் பேர் கல்வி என கூறியவர் யாருன்னா, நெல்சன் மண்டேலா. கல்வி என்பது நுகர்வும் முதலீடும். கல்வியில் செய்யப்படும் முதலீடு மனித மூலதனம் எனப்படும். இது புரியுதா உங்களுக்கு? கல்வி என்பது நுகர்வும் முதலீடும். அதாவது கல்வியில நீங்க போடுற செலவு வந்து மூலதனம் அப்படிங்கிறாங்க. ஓகே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க கல்விக்கு செலவழிக்கிற அந்த பணம் உங்களுக்கு பல மடங்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து தண்ணியா பணத்த இறைச்சு படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது படிக்கிறவங்க மிஸ்டேக் பண்ணி சரியா படிக்கலன்னா அது வராது. இல்லன்னா கல்விக்கு செய்யறது வந்து முதலீடு மூலதனம். அப்படி இது டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால பார்த்துக்கங்க. 1951 கல்வி அறிவு பெற்றவர்கள் அந்த சென்சஸ்ல எடுத்ததுல 16.1% தான் இந்தியால இருந்திருக்காங்க. எவ்வளோ இதா இருந்திருக்கு பாருங்க. 1951ல. அப்ப 1901ல எவ்வளோ இருந்திருக்கும்? 4, 5% இருந்திருக்கும். இப்படிதான் கல்வி அறிவு இல்லாதவங்க ரொம்ப பேர் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல. இன்னைக்கு காமராஜர் பத்தி நீங்க இங்க சொல்லியே ஆகணும். தமிழ்நாட்டுல காமராஜர் வந்து என்ன கல்வியில புரட்சி செஞ்சாருன்னு தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி எல்லாம் நெறைய கட்டுனாரு. ரொம்ப தூரம் அப்பல்லாம் 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் போற மாரி இருந்துச்சு. எல்லாத்தையும் மாத்துனாரு. சீருடை முறைய கொண்டுட்டு வந்தாரு. அதுவும் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. இப்படி கல்வியில பயங்கர புரட்சி பண்ணதுனால தான் உங்களுக்கு கல்வி வளர்ச்சி நாளா ஜூலை 15 வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். அதன் பிறகு வந்த முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், அடுத்து கலைஞர், இப்ப ஸ்டாலின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டம். இந்தியா முழுவதுமே இந்த திட்டத்த வந்து உத்து பார்க்குறாங்க. ஏழை குழந்தைகளுக்கு காலையிலும் உணவு, மதியானமும் உணவு கிடைச்சுரும். ஈவினிங் மட்டும் வீட்ல போய் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாரி. இது எல்லாமே வந்து கல்விக்காக எடுக்கப்படும் முன்னெடுப்பு தான். ஓகேவா? அடுத்து பாருங்க. திருவள்ளுவர் யாரை கல்லாதவரின் கடை என்கிறார்? அப்படின்னா பல நூல்கள் கற்றும் ஒரு அவையில் பேச அஞ்சுபவரை தான் கல்லாதவரின் கடை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இப்படி வந்து எழுத்தறிவின்மை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம்ல, வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு. அதுல ஒரு சில ஸ்கீமை மட்டும் நான் ரிமைண்ட் பண்றேன். ஆல்ரெடி ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு பாடம் பார்த்தோம்ல. அதுல நான் இதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை நல்லா கேட்டுங்க. இது வேலை வாய்ப்பு தொடர்பான ஸ்டார்டிங்ல வந்த சில திட்டங்கள். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா, ட்ரைசம் அப்படிம்பாங்க. 1979ல வந்துச்சு. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம். ட்ரெய்னிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் 1979. அடுத்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. RLEGP 1983. ஓகேவா? ஸ்டெப் அப்படின்னு ஒரு திட்டம் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம். அடுத்தது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1 ஏப்ரல் 1989ல வந்தது. இதெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் தொடர்பான சில முக்கிய திட்டங்கள். ஓகேவா? ஓகே, போதும். இந்த லெசன்ல வந்து இப்ப 4 முக்கிய பிரச்சனைகள், சமூக பொருளாதார பிரச்சனைகளை இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல வந்து ரிமைனிங் உள்ள எல்லா இஷ்யூவும் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இதுல இருந்து டெஃபினிட்டா 1 ஆர் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ எக்கனாமிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் மோர் ஆர் லெஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3, 4 கிளாஸ்ல நம்ம எக்கனாமிக் போர்ஷன் வந்து முடிஞ்சிடும் நமக்கு. ஓகேவா? அதன் பிறகு உங்களுக்கு மாடல் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேவா? அதனால இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்குவோம். சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு உங்களுக்கு என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டாங்க அதையும் பார்த்துக்குங்க. சமூக பொருளாதார பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸ்கீம் ரிலேட்டடா ஏதாவது இருந்தால் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அதனால படிக்கிற வேகத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்துங்க. படிக்கிற டைமு அதிகப்படுத்துங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும்
நீங்க டாப்ல வந்து வேலைக்கு போனா தான். இல்லன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் படிக்கிற மாரி இருக்கும். அதுதான் அந்த டிஎன்பிஎஸ்சியோட ஒரு பெரிய டிராபேக். அதனால தொடர்ந்து நல்லா படிங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இது பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்ல போட்டுருவோம். ஓகே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். CenterMap. You dare to dream, we care to accomplish.